ஸோ இன்னைக்கு நாங்க ஒரு 5 கதை சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ அதோட புக்கு தான் வந்து பேரண்டிங் வித் எ ஸ்டோரி. இது வந்து எனக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி. ஸோ டிக்ஷனரி எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மீனிங் புரியல அப்படின்னா சட்டுன்னு டிக்ஷனரி திறந்து வேர்டோட மீனிங் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த புக்ல வந்துட்டு 23 சாப்டர்ஸ் இருக்கு. ஒரு ஒரு சாப்டருமே வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடும். ஒரு ஹேபிட் டெவலப் பண்றதா இருக்கட்டும், பிஹேவியரல் இன்ஸ்டில் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து 23 போட்டிருக்காரு. ஒரு ஒரு சாப்டர்லயுமே ஒரு 5 கதை இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருக்கும். ஸோ எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த புக் வந்து திறந்து அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு என் பையனுக்கு வந்து எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்றத வந்து நான் பார்ப்பேன். லாஸ்ட் வீக் ஸ்கூல்ல என்னோட பையன் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா ரெண்டு ரெண்டு நாள் கம்ப்ளைண்ட். உங்க பையன் வந்து மற்ற பசங்களை போட்டு அடிக்கிறான் அப்படின்ட்டு. ஒரு நாள் அவங்க அடி வாங்கின பையனோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. யூஸ்வலா நாங்க வந்து உடனேலாம் கேட்டுட மாட்டோம். எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னுமே நான் படிச்ச மாதிரி தான் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணாம என்ன நடந்தது அப்படின்றத மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்லாம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, உன் பையன் வந்து இப்படி பண்ணிட்டான், அராத்து இப்படி பண்றான், அவனை வந்து நாங்க பிளேஸ் மாத்திட்டோம், நாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம், நீங்களும் வந்து காட்டமா சொல்லுங்க, நீங்க ரொம்ப லீனியட்டா இருக்கீங்க போல, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் தரணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இன்புட்ஸ் ஃப்ரம் தி டீச்சர்ஸ் வருது. ஏன்னா நாங்க சார் சொன்ன மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால யூஸ்வலா நாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பர்சனல் டைம் அப்படின்ட்டு ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ்வலா ஒரு எல்லாமே பேசிப்போம். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி பேசும்போது அவனே கன்ஃபர்ஸ் பண்ணான், சும்மா தான் அடிச்சேன், விளையாட்டு தான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி மிஸ் என்ன சொன்னாங்களோ அதை தான் இவனும் சொன்னான். ஸோ அப்போ யோசிச்சேன், சரி ஓகே, கைண்ட்னஸ் வந்து இல்ல, எதுக்காக அடிக்கிறான்னு தெரியல, மேபி இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம், எதனா படம் பார்த்துருக்கலாம், எதனா சீரிஸ் பார்த்துருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம சைடில் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது எனக்கு எப்பயுமே ஸ்டோரி இஸ் வெரி பவர்ஃபுல் டூல், பேரண்டிங் டூலா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது, பெரிய பசங்களுக்கே அட்வைஸ் பிடிக்காது, சின்ன பையனுக்கு என்ன புரிய போகுது. ஸோ அப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து இன்ஸ்டில் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி வழியா மட்டும்தான் வந்து ஈஸியா, அது ஒரு ஈஸி டூல் அண்ட் வெரி பவர்ஃபுல் டூல் டூ அப்படின்னும் போது அதை நான் ரொம்ப நம்புறேன். அது ஏன்னா எனக்கு நிறைய டைம் அது கை கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாட்டியுமே இந்த ஒரு விஷயத்தை எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி கைண்ட்னஸ் அந்த ஸ்டோரி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இருந்தது. ஸோ அந்த புக்கு கடகடன்னு படித்தேன். அதில் ஒரு 5 ஸ்டோரி இருக்கு. அதுல ஒரு ஸ்டோரி பிக் பண்ணி என் பையனுக்கு சொல்லி ஓகே கைண்ட்னஸ் எப்படி கொடுக்கலாம், எப்படி மற்ற பசங்களை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாம அந்த ஸ்டோரி மூலயமா சொன்னேன். அவன் நல்லா உள்வாங்கினான். அப்புறம் சாரி லெட்டர் எல்லாம் எழுதி அதெல்லாம் கொடுத்து அந்த இது முடிச்சோம். தென் ஐ ஜஸ்ட் ஷேர் திஸ் இன்சிடென்ட் வித் சடேஷ். இது மாதிரி புக் படிச்சேன்டா, இது மாதிரி நம்ம பேசலாமா அப்படின்னு பண்ணும்போது திஸ் டைம் வி கேன் டூ வித் எம்ஒஎம் அப்படின்னு அவன் தான் சொன்னான். ஸோ அப்போதான் ஸ்டீபன் சார் கிட்ட சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னு அந்த 5 ஸ்டோரிஸை நான் கிட்டன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டோரிஸ் மூலியமா இது ஸ்டோரி டெல்லிங்ன்றது வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி போர்ஷன் தான். இன்னொரு பார்ட் நான் என்ன பாக்குறேன்னா, அந்த ஸ்டோரியில நீ என்ன வந்து புரிஞ்சுக்கிட்ட, நான் நான் நினைச்ச இந்த இன்டென்ஷன் வந்து கரெக்டா நான் கன்வே பண்ணேன்னா, பிகாஸ் ஐம் நாட் a ஸ்டோரி டெல்லர், அது ஒரு ஸ்கில். ஸோ நான் வந்து கரெக்டா வந்து என் பையனுக்கு புரியுற மாதிரி நான் சொன்னேன்னா அவன் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டான், என்னென்ன மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இட் ஏன்னோ ஒரு ஃபியூச்சர்ல எதனா ஒரு சுச்சுவேஷன் நடந்தது அப்படின்னா யூ ஷுட் அசோசியேட் வித் திஸ் ஸ்டோரி அண்ட் இமிடியேட்டா வந்து அவன் அந்த ஸ்டோரி சொன்ன அந்த லெசனை பேஸ் பண்ணி அவன் ஆக்ஷன் எடுக்கணும். தட்ஸ் இன்டென்ஷன்ல, சும்மா வந்து சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அஞ்சு அஞ்சு ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். தென் இந்த டிஸ்கஷன் டைம்ல அந்த 5 ஸ்டோரியை பத்தி நம்ம வந்து இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ ஏபிகோ இந்த ஸ்டோரி தான் என் பையனுக்கு நான் சொன்னேன் ஃபார் தி கைண்ட்னஸ். ஸோ இது எப்படின்னா எனக்கு நடந்த மாதிரியே நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ எனக்கு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், என்எஸ்என் அதே ஸ்கூல்ல தான் என் பையனையும் போட்டிருக்கேன். இப்போ பேக் இன் இன் மை ஸ்கூல் டேஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்கூல்லையுமே ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த ஸ்கூல்னாலே வந்து சட்டுன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அப்படிதான் எங்க ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ஒரு ஃபுட்பால் டீம் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பெரிய டீம். அந்த ஃபுட்பால் டீம்ல சேரணும் அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு ப்ரைட் ஃபேக்டர் மாதிரி. அதை நோக்கி தான் எல்லாரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, மெனக்கெடுவாங்க. ஸோ அந்த டீம்ல எப்படின்னா போயிடணும். ஏன்னா அதுதான் ஃபேஸ் ஆஃப் தி ஸ்கூல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல.
ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு டீம்ல நானுமே பார்ட் ஆஃப் தட் ஃபுட்பால் டீம். அப்போ எங்களோட ரைவல்ரி இன்னொரு ஒரு ஸ்கூல் இருக்கு, அவங்களுமே பெரிய டீம் தான். ஸோ இன்னும் ஒரு வித்தின் 1 வீக் டைம்ல எங்க ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஒரு காம்படிஷன் வந்து நடக்க போகுது. அதுக்காக வந்து நாங்க பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ எங்க கேப்டன் பேர் வந்து ராம். ராம் ஓட வீட்டில் வந்து ஓகே நாங்கள் ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணோம்னா, ஓகே லெட்ஸ் கெட் டுகெதர் இன் ராம்ஸ் பிளேஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து கேப்டனோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து நிறைய பேசலாம். ஸோ என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் போடலாம், என்னென்ன மாதிரி ஃபார்மேஷன்ஸ்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வி தாட் தட் கேப்டன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணி எங்கள் டீமே வந்து கேப்டன் வீட்டுக்கு போகிறோம். அங்கே ராமோட அப்பா அம்மாலாம் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் டின்னருக்குலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ராமோட ரூமுக்கு போய் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்து அந்த டாபிக் மார்ச்சுன்னு தெரியல. திடீர்னு சோமு என்ன பண்ண ஆரம்பிச்சான், எங்களோட ஃப்ரெண்டு எங்களோட டீம்மேட் வந்து திடீர்னு பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சான். எங்களோட கிளாஸ்மேட் பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சான். இது வந்து நாங்க டீனேஜ்ல இருக்கோம், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பசங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த டீனேஜ்ல இருக்கோம், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். டீனேஜ் பசங்க பொண்ணுங்களை பத்தி பேசுறதுன்றது வந்து அது எல்லாமே யூஸ்வலான ஒரு விஷயம் தான். ஆனா பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, பர்டிகுலரா ஒரு பொண்ணு லக்ஷ்மி, அவளை பத்தி சோமு பேச ஆரம்பிச்சான். லக்ஷ்மி வந்து ஒரு நார்மல் கேர்ள் கிடையாது, ஷீ இஸ் அ ஸ்பெஷல் கிட். அவளுக்கு வந்து கால் வந்து நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருப்பா. அவளுக்கு கண்ணு தெரியாது, ஒரு கை அவளுக்கு கிடையவே கிடையாது. அவளுக்கால வாயும் பேச முடியாது. சாப்பிட்டா கூட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சில சாப்பாடெல்லாம் வந்து அவளுக்கு வந்து வெளியில வந்துடும். ஸோ எப்பயுமே ஒரு பிப் ஒன்று போட்டுட்டு இருப்பா. அதில் பேச முடியாதுன்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவளோட வீல் சேர்ல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ப்ரீ ப்ரோக்ராம்டு நிறைய இருக்கும். சப்போஸ் இப்போ எனக்கு வந்து டாய்லெட் போகணும் அப்படின்னா, அது வந்து நம்பர் 1 நமக்கு நீங்க அப்படின்னா, கேன் ஐ கோ டு டாய்லெட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு வாய்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரீ ப்ரோக்ராம் இருக்கும். நம்ம எதனா கேள்வி கேட்டோம் அப்படின்னா பைனரி எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்றதுக்கு எஸ் ஆர் நோ பட்டன் இருக்கும். இதை தாண்டி வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஆல்பபெட்ஸ் இருக்கும், அவ வந்து டைப் பண்ணி சொல்றதுக்கு ஆவரேஜாவே 10 மினிட்ஸ் ஆகும் சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கிற அந்த பொண்ணு தான் லக்ஷ்மி. ஸோ யூஸ்வலா நம்ம டீனேஜ் பசங்க என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து கலாய்க்கிற விஷயம் தான். ஒரு ஒரு ஃபன்னா இருக்கும் அப்படின்னாலே வந்து அது வந்து அவங்க ஒரு புள்ளி பண்ணி அது ஒரு கலாயிடுச்சு, அதுல வந்து நான் வந்து ரொம்ப ஹியூமரா இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக மெனக்கெடுவோம். ஸோ அப்படிதான் சோமுவும் பண்ண ஆரம்பிச்சான். நிக் நேம்லாம் வச்சோம், வீல் வீல் அப்படின்னு சொல்லிட்டு, வீல் சேர்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி வீல் வீல் நிக் நேம் வச்சோம். இந்த இந்த மேட்ச்ல மட்டும் எவனா தோக்குறான் தோத்தான் அப்படின்னா கால கையெல்லாம் உடைச்சு அதே சேர்ல உட்கார வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமேட்டு உனக்கு வந்து அவதாண்டா அப்படின்ட்டு செட் பண்ணிலாம் வந்து பேச ஆரம்பிச்சோம். இது எல்லாமே வந்து ஒருத்தங்க டீக்ரேட் பண்றதுக்காக அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணி அப்படி வந்து மேட்ச் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப நேஸ்டியா ஒரு கட்டத்துல போக ஆரம்பிச்சது. எல்லாருமே வந்து கேரி ஓவர் ஆகி எல்லாருமே வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் ரொம்ப கஷ்டமான, அந்த டைம்ல எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. இதெல்லாமே வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராம் எங்களோட கேப்டனோட அப்பா வந்து பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாரு. அவரால் தாங்கவே முடியல. ஹி பிகேம் வெரி ஃபியூரியஸ். உடனே ரூமை திறந்துட்டு வந்துட்டு ஒரு கண்ணுல அந்த கோவம் பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. ஐயோ இன்னைக்கு எதுவும் ஆக போகுது போல, நம்ம கொஞ்சம் டூ மச்சா தான் போயிட்டோம் அப்படின்னு தோணும் போது, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்ட்டு நாங்க நினைக்கும் போது, ராமோட அப்பா வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டுன்னு நீல் டவுன் பண்ணி சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்பாலஜைஸ் பண்றாரு, இந்த விஷயம் வந்து நடந்திருக்கவே கூடாது, காது கொடுத்து கூட கேட்க முடியல. ஒரு பொண்ணை பத்தி இந்த மாதிரி பேசவே கூடாது, அதுவுமே இந்த டிசபிலிட்டியான பொண்ணை பத்தி நீங்க இவ்வளவு இழிவா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஐ ஒன்ட் பிளேம் யூ கைஸ். இதுல பிளேம் பண்ண வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் தான். ஏன்னா கேப்டனோட ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு டீம் தப்பு செய்யும் போது கேப்டன் தான் முன்னின்னு போய் அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வழி நடத்தணும். ஸோ அப்போ கேப்டன் வந்து அதை இதை தவறிட்டாரு. அகைன் ஐ ஒன்ட் பிளேம் தி கேப்டன். ஏன் அப்படின்னா அந்த கேப்டனோட அப்பாவே நான் தான். ஸோ அப்போ நான் அவனை வந்து ஒழுங்கா நான் அவனுக்கு சொல்லித்தரல, என்னோட பேரண்டிங் தான் தப்பு அப்படின்னு, அதனால நான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறேன், நான் வந்து சாரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவரு மண்டி போட்டு ஒரு சாரி கேட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாரு ஓப்பன் ஹேண்டடா. ஸோ பயங்கரமான ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாருமே. யாருமே யாருமே பார்த்துக்க முடியல, எந்த ஒரு கான்வர்சேஷனையும் எடுத்துக்க முடியல. இதுக்கப்புறம் இதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. ஒரு பக்கம் அங்க டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் ஒருத்தரா என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னு பாத்தீங்கன்னா, கிளம்புற மச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம். அப்புறம் யாருமே சாப்பிடாம கிளம்பிட்டோம்.
மறுநாளுமே வந்து ஒருத்தர் முடிச்சு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது இந்த விஷயம் நடந்ததாகவே நம்ம வந்து காட்டிக்க கூடாதுன்ற மாதிரி பேசாமலே எல்லாருமே இதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லஞ்ச் டைம்ல ஒரு விஷயம், கேஃபேட்டேரியால எல்லாருமே சேர்ந்து இருக்கோம், லஞ்ச்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ராமோட அப்பா வந்து உள்ள வந்துட்டார். ஓ, நினைச்சு பாருங்க, நாங்க எல்லாமே பார்ட் ஆஃப் டீம், ஒரு ஃபுட்பால் டீம் வந்து அங்க ப்ரைட் ஆஃப் ஸ்கூல். அடுத்த வாரம் வந்து ஒரு பயங்கரமான மேட்ச் நடக்க போகுது, எல்லாருமே எங்களை தான் வந்து எதிர்நோக்கி இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு கேப்டனோட அப்பா வந்து இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நேத்து நடந்திருக்கு. கேப்டன் வந்து ரொம்ப பயந்துட்டான். ஐயோ, அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு தனியா கூட்டிட்டு போயிட்டு, அப்பா இங்க வந்து நீ எதுவும் பேசிடாத, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். ஐ நோ தட் ஐ டிட் அ வெரி டெரிபிள் திங் எஸ்டர்டே. நான் சாரி சொல்லிக்கிறேன், ஆனா இங்க வச்சு எதுவும் என் மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து கெஞ்சுறாரு. ஆனாலுமே அவங்க அப்பா வந்து எதுக்குமே காது கேட்கல. நீயும் வா, உன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வரணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. எங்க அந்த பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த லக்ஷ்மி கூட கூட்டிட்டு போறாங்க. அந்த லக்ஷ்மி ஒரு ஓரமா ஒரு பெஞ்ச்ல தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமோட அப்பா வந்து அந்த ஷோல்டரை பேட் பண்ணிட்டு, ஹை, நான் தான் ராமோட அப்பா, ராம் தான் வந்து ஃபுட்பால் டீமோட கேப்டன், இதெல்லாமே உங்க கேப்டனோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லும்போது லக்ஷ்மிக்கு வந்து ஒரே பயம். அவங்களால வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், யாரோ ஒருத்தர் வந்து லக்ஷ்மி கிட்ட பேசுறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்பயுமே அவங்க தனிமையில தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களால எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட வந்து லக்ஷ்மிக்கு தெரியல. சரி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து எங்க அம்மா தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு சைலன்ஸ். ஏன்னா ஒரு டீனேஜ் ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இன்னுமே அம்மா தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லும் போது, தட் இஸ் டிஸ்கிரைபிங் அவர் சோஷியல் லைஃப். ஸோ சோஷியல் லைஃபே இல்லாத ஒரு பொண்ணு தான் வந்து அப்பா அம்மா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த டைம்ல வந்து அப்பா அம்மா தள்ளி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான் வந்து டீனேஜ். ஆனா அந்த டைம்ல இன்னுமே அம்மா தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லும் போது அதுவே வந்து சொல்லுது எத்தனை பேர் அந்த பொண்ணுகிட்ட வந்து பழகிருக்காங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது, சரி உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்க அப்பா வந்து இந்த மாதிரி நான் பிறந்த உடனே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு நாளா நீ வந்து வீல் சேர்ல இருக்க அப்படின்னு மூணாவது கேள்வி கேட்கும்போது, நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கேன், வீல் சேர்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தார தாரையா கண்ணன் தண்ணி ஊத்துது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ், பயங்கர அத்லெட். ஒரு ஒரு இடத்துல உட்கார மாட்டானுங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்தே வீல் சேர்லயே இருக்கா, ஃப்ரெண்ட்ஷிப் சுத்தமா இல்ல, அப்பா இல்ல, இன்னும் அம்மா மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது இப்போதான் பசங்க வந்து லக்ஷ்மியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயம் எப்பயுமே வந்து தள்ளி நின்று பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளோட யூரிஸ்டிக்ஸ்ல இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படிதான் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தெரியுமோ என்ன புரியுமோ அதை வச்சு நம்ம ஒரு ஒரு வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணிடுவோம். நம்ம போய் பேசும்போது மட்டும்தான் தெரியும் அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்க அவங்க ரியலா என்ன ஆளு அப்படின்றதெல்லாம் அப்பதான் தெரிய வரும். ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஓகேமா இப்ப நான் என்ன நீ பண்ணோம் அப்படின்னா நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு மேட்ச் ஒண்ணு வரப்போகுதான், எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சியர் பண்றதுக்காக அந்த ஒரு குரூப் ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து பார்க்க முடியாது அந்த மேட்சை, அட்லீஸ்ட் எனக்கு வந்து அந்த சேர் பண்றதெல்லாம் கேட்கணும், கேட்டாலே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்கு எதனா வந்து நீங்க வழி பண்ணீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லும் போது ராம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுகுறாரு. நானும் அழுகுறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சோமு எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா, நாங்க அந்த பொண்ணை வந்து கலாய்ச்சு ஒரு டீக்ரேட் பண்றதுக்காக அவளை யூஸ் பண்ணோம், ஆனா நாங்க ஜெயிக்கணும், எங்களை சியர் பண்றதுக்கு தான் வந்து அவ வந்து ஆசைப்படுறான்னு சொல்லும் போது பீப்பிள் வெரி கில்ட்டி அண்ட் ஷேம். அப்போ வந்து ரியலா அப்போ நாங்க எந்த ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்றது எல்லாமே புரிய வந்தது. இந்த 4 கொஸ்டின் கேட்டுட்டு ராமோட அப்பா பட்டுனடி வெளியில போயிட்டாரு. நேத்தும் அப்படிதான், அவர் வந்து முட்டி போட்டு சாரி சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு. இந்த டைம் என்ன பண்ணாருன்னா 4 கேள்வி கேட்டு அவர் பாட்டு வெளியில போயிட்டாரு, எந்த கருத்தும் சொல்லல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராம் வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டாங்க. அந்த சியர் குரூப்புக்கு வந்து லக்ஷ்மியை வந்து லீடரா போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து வைரல் ஆச்சு, லோக்கல் மீடியா எல்லாமே கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மேட்ச் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா இல்ல அன்யூஷுவலா நிறைய க்ரௌட் வந்து அந்த மேட்ச் பார்க்க வந்தது.
எங்களை பார்க்க வரல, நாங்க விளையாட பார்க்க வரல. லக்ஷ்மி வந்து அந்த சேர் குரூப்ல அவங்க எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அந்த வீல் சேர்லயே எப்படிலாம் வந்து அவங்க வந்து அந்த சேர் அந்த ஃபார்மேஷன்ஸ் பண்ண போறாங்க, அதை அதை வந்து பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த லஞ்ச் டைம்ல வந்துட்டு நிறைய பேர் லக்ஷ்மி கூட சேர்ந்து சாப்பிடணும், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வத்துல நிறைய பேர் வந்தாங்க. அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் கூட இல்ல. அது அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம். அப்போ நான் பையனுக்கு என்ன சொன்னேன்னா, அந்த டைம் அந்த மொமெண்ட்ல இருந்து இனிமேல் யார்கிட்டயுமே நான் வந்து அன்கைண்டா இருக்க மாட்டேன், எனக்கு தெரியுதோ இல்லையோ பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அவர் புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். இது வரையும் நான் வந்து பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு வந்து நான் சொன்னேன். ஏஜ் அப்ரோப்ரியேட்டா என்னெல்லாம் சொல்லணுமோ அது மட்டும் தான் சொன்னேன். இந்த கதையில வந்துட்டு நான் இன்னும் நீங்க உங்க பசங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜுக்கு ரிலேட்டடா நீங்க வந்து அடிஷ்னலாவும் சொல்லலாம், குறைச்சும் சொல்லலாம். ஸோ இதுல வந்து ஹைலைட்டான என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க அந்த பேரண்டிங் இதெல்லாம் படிக்கும்போது கைண்ட்னஸ் இன்ஸ்டில் பண்றதுக்கு நம்ம கைண்ட்னஸ் தான் கைண்டா தான் ஒரு விஷயத்த வந்து பசங்களுக்கு சொல்லணும். ஆனா ஸ்கூல்லயோ இல்லைன்னா நம்ம வீட்லயோ அப்பா அம்மாவோ இல்ல தாத்தா பாட்டி அப்படின்னா ஒரு விஷயத்த அதட்டியோ அடிச்சோ கத்தியோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இப்போ என் பையன் வந்து ஒரு பையனை அடிச்சிட்டான், he is very unkind to that guy. இப்போ கைண்ட்னஸை சொல்லி தரணும்னும் போது பிளேஸை மாத்துறாங்க, அப்புறம் வந்து திட்டுறாங்க, எங்களையும் வந்து திட்ட சொல்றாங்க அப்படின்னு பண்ணும்போது இது ஒரு ஐரனியா தெரியலையா? எப்படி வந்து ஒரு கைண்டா இருன்னு சொல்றத நான் பனிஷ்மெண்ட் மூலியமா எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் வந்து கேட்கும் போது வந்து அது ஆர்கானிக்கா அவன் மைண்ட்ல போய் உட்காருமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். ஆஹ் ஆனா விச் இஸ் இன் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆஸ் அ பேரண்டா என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். ஸோ நான் இந்த ஸ்டோரி எடுத்து கைண்ட்ஃபுல்லா ஒரு ஒரு ஸ்டோரிய சொல்லி கைண்ட்னஸ் இன்ஸ்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி நம்பர் 1. ஸ்டோரி நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு ஒரு அதே டிசபிலிட்டி மாதிரி ஒரு கதை தான். இந்த இடத்துல ராம் பையன் தான் வந்து டிசபிள். அவருக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஸ்பைன்லாம் கொஞ்சம் அப்படி வளைஞ்சு இருக்கும், அவரால் நடக்க முடியாது, கொஞ்சம் மூமெண்ட் மொபிலிட்டி வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து அவர் தாங்கி தாங்கி நடப்பாரு. அதே மாதிரி பிரேசஸ் எப்படி நம்ம கையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா பிரேஸ் போட்டு இப்படி இருப்போம், அது மாதிரி வந்து அவர் கம்ப்ளீட்டா உடம்பு ஃபுல்லா வந்து பிரேஸ் போடணும், ஸ்பைனுக்கு சப்போர்ட் தரணும், காலுக்கு சப்போர்ட் தரணும், ஈவன் நெக்குக்கு சப்போர்ட் தரணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் பாடி பிரேஸ்லாம் போட்டுட்டு தான் அவர் வந்து ஸ்கூலுக்கு வருவாரு. வழக்கம் போல என்ன ஆகும், அந்த மாதிரி டிசேபிள் பர்சன்ஸை பார்த்தாலே வந்து டீனேஜ் பசங்க எல்லாருமே ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுறது, அவங்கள வந்து கலாய்க்கிறதுன்றது வந்து இது வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அப்போ இவருக்குமே வந்து ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. ட்விஸ்ட் பண்ணி நடக்கிறதுனால அவர் வந்து ட்விஸ்டர்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ ராம் என்ன டிசைட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ் எக்ஸ்பெக்டிங் தீஸ் திங்ஸ். எப்பயுமே வந்து ஒரு நார்மல்ல இருந்து ஒரு அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கும், அழகுனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்கு. அதை தாண்டி அது விலகி இருக்கும் போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு புள்ளி ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ரொம்ப ப்ராபபிலிட்டி வந்து அதிகம், பர்டிகுலர்லி இந்த டீனேஜ் வேர்ல்ட்ல வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஹி இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் த சேம். ஹி நோஸ், டாம் நோஸ் தட் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ ஹி இஸ் ப்ரிப்பேரிங் வெரி வெல். அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த டிசபிலிட்டி இருக்கு, இதை தாண்டி நான் வந்து இந்த ஸ்கூல்ல நானுமே வந்து ஒரு ஸ்பாட்லைட்ல வரணும் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஒன்லி த்ரூ மை சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆர் வேற விதமா பிரெயின் டெவலப்மெண்ட் மூலியமா தான் வர முடியும். கக்னிட்டிவ்லி ஐ நீட் டு பி வெரி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி அவர் ஒர்க் பண்றாரு. அகெயின் இந்த ஸ்போர்ட்ஸ் தான் அவர் கை வைக்கிறாரு. இப்போ அவரோட பிசிக்கல் கண்டிஷன்னால வந்து இ கான் பார்ட்டிசிபேட் இன் தி ஃபுட்பால் டீம். அங்கே அகெயின் ஃபுட்பால் தான் பெரிய ஒரு டீமா இருக்கு அங்க. அதை தான் வந்து நிறைய பெண்களுமே வந்து க்ரஷ் எல்லாம் வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அத்லெட்ஸ் யாரெல்லாம் அங்க விளையாடுறாங்களோ அவங்க மேலதான் க்ரஷ் அதிகமாகுது. ஸோ எல்லாரோட கண்ணும் அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் மேல இருக்கிறதுனால ராமால ஆப்வியஸா ஃபுட்பால் பிளேயர் ஆக முடியாது. ஸோ வாட் இஸ் ட்ரைங், அவர் என்ன பண்றாருன்னா ஃபுட்பாலை பத்தி நிறைய வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஒரு மேனேஜர் ஆக முடியுமா, ஒரு டீம் மேனேஜர் ஆக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. அண்ட் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஃபைனலா வந்து ஒரு டீம் மேனேஜரும் ஆயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ் அரௌண்ட் தி அத்லெட்ஸ், இந்த கூல் கைஸ் அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சுத்தி தான் இருக்காங்க, எங்க போனாலும் இந்த அத்லெட்ஸ் கூட தான் போறாரு. இவர் வந்து டீம் வந்து காம்போசிஷன் பண்றது இவர் தான். இவருக்கு வந்து ஒரு பெரிய சே இருக்கு அலாங் வித் கோச் அண்ட் தி கேப்டன். இவரோட டிசிஷன்ஸுமே வந்து அங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு விதமான ப்ரிவிலேஜ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இது கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராம் வந்து
இந்த கீழே இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ கண்டுக்காத ஒரு பசங்க, பிலோ ஆவரேஜ் பசங்க, நேர்டுன்னு சொல்ற அந்த மாதிரி குரூப் குரூப்பா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களெல்லாம் இவர் வந்து என்ன பண்றாருன்னா புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்து புள்ளி பண்ணாங்க. ஒன்ஸ் இவர் வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்டேட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் ஸ்டார்டட் புல்லிங் அதர்ஸ், ஒரு அன்பிரிவிலேஜ் பீப்புள் வந்து அந்த குரூப் ஆஃப் செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து இவர் வந்து புள்ளி பண்றாரு. இவர் பேர் வைக்கிறாரு நர்ட் டேபிள். ஒரு டேபிள்ல வந்து நர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அது நர்ட் டேபிள். இந்த டேபிள்ல வந்துட்டு வேற ஒரு பேர் வச்சு அந்த டேபிள் அப்படின்ற மாதிரி வந்து அவரு வந்து புள்ளி பண்றாரு, சிரிக்கிறாரு, அத்லெட்ஸ் கூட சேர்ந்து வந்து கலாய் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஒரு டீம்ல வந்து ஒரு கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது. கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. கேப்டனுக்கும் வைஸ் கேப்டனுக்கும் சண்டை வருது. அப்போ வந்து இவர் வந்து இல்ல இந்த டீம் இப்படி போய் ஜெயிக்கலாம், இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ராம் சொல்லும் போது அந்த இடத்துல டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது. அப்போ இந்த ராம் பையன் வெளியில போனாதான் நான் விளையாடுவேன் அப்படின்ட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல கோச் என்ன பண்றாருன்னா, இது வந்து வேலைக்கு ஆகாது, நீ கிளம்பிடு ராம், நீ வெளியில போயிடு, ஏன்னா எனக்கு டீம் பிளேயர்ஸ் தான் முக்கியம், அதனால நீ வந்து விலகிக்கோ அப்படின்னு ஒரு கட்டத்துல சொல்லும் போது ராமோட ஸ்டேட் வந்து சட்டுன்னு கீழே விழுந்துருது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் தான் அந்த நெட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் வச்சு அவர் வந்து புள்ளி பண்ணியிருப்பாரு. அடுத்த வாரம் 7 நாள்ல வந்து அவர் டீம்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்போ அவரை சுத்தி எந்த வித ஒரு அத்லெட்ஸ் இல்ல, கூல் கைஸ் இல்ல, அவரோட ஸ்பாட்லைட் எல்லாம் காணாம போயிடுச்சு. இவர் வந்து இவர் வச்சிருந்த க்ரஷ் எல்லாம் வந்து ஏளனமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கேஃபட்டீரியால இப்போ வந்து பிளேட் எடுத்துட்டு அவர் போறாரு, எங்க போய் உட்காரணும்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அதை தாண்டி யாருன்னு திரும்பி பார்த்தா எல்லாருமே ஒரு கலாய்ச்ச பசங்களாவே இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இவருக்கு ரொம்ப லோவா ஃபீல் பண்ற டைம்ல அந்த நர்ட் டேபிள் அப்படின்னு பேர் வச்சார் பாத்தீங்களா, ஸோ அந்த பசங்க கம் கம் நீ வந்து இங்க சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதனால வெளியில வந்த, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேள்வியுமே அவங்க கேட்கல. வித்தவுட் எனி கொஸ்டின்ஸ் அவங்க வந்து அழகா வந்து சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப இன்க்ளூசிவா வந்து செயல்படுறாங்க. இதுக்கப்புறம் அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியா நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து உணர்ந்தேன், இதுக்கப்புறம் என்னதான் நம்ம ப்ரிவிலேஜ் ஸ்டேட்டுக்கு போனாலுமே எவ்ரி திங் ஒரு லைஃப் இஸ் ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஸோ நம்ம டாப்ல இருக்கிறவங்க கீழே வருவான், கீழே இருக்கிறவங்க டாப் போவான். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ப்ரிவிலேஜா இருக்கும் அப்படின்றதுனால வந்து வி ஷுட் நாட் புள்ளி அப்படின்றது வந்து எனக்கு பயங்கரமான லெசன் அது. ஸோ அதுக்கப்புறம் நான் யாரை கலாய்ச்சனோ அவங்க தான் அந்த கூலஸ்ட் டீம் இன் தி என்டையர் ஸ்கூல். அப்போ நாங்கள் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து யாரையுமே புள்ளி பண்ணதில்லை அப்படின்ட்டு இந்த ஒரு லெசனை வந்து நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம வந்து கைண்ட்னஸ்க்கு சொல்லலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பீப்புள் ஹியூமனோட கைண்ட்னஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ when we talk about the kindness, we also need to kind to the other creatures other than human being அப்படின்னு வரும்போது, ஸோ இந்த ஒரு கதையை வந்து நான் படித்தேன், விச் இஸ் வெரி குட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 வயசு பையன், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போயிருக்கான் வெக்கேஷனுக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து விளையாடிட்டு இருக்கும்போது நிறைய எறும்புலாம் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதெல்லாமே அவன் என்ன பண்ணியிருக்கான், செருப்பு போட்டு பயங்கரமா வந்து நசுக்கி நசுக்கி வந்து அதை கொண்டு அவன் வந்து அதை ஃபன்னா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். எல்லாரும் பண்றதுதான். உடனே தாத்தா அங்க வந்து வந்துட்டு, ஏன்டா டே, அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு, அதை போயிட்டு ஏன்டா அதை போயிட்டு மெரிச்சு அதை பாட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, இப்பான்னு வேற எங்கன்னா போய் பால் விளையாடுறா, அதை விட்டுடுறா அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே ஒரு அட்வைஸோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பூமர் பூமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில தட்டுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வீரியமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா அதை டேரா எடுத்துப்பாங்க. ஸோ அதனால இவனுமே என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, 4 எறும்பு கொண்டு இருப்பான். தாத்தா சொன்னதுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து மெரிக்க ஆரம்பிச்சான். உடனே தாத்தாக்கு தோணிடுச்சு, ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம், அட்வைஸ் பண்ணியிருக்க கூடாது. ஸோ இது வந்து குழந்தை தானே, அப்போ குழந்தைக்கு புரியுற மாதிரி தான் நம்ம சொல்லணும். நம்ம பாட்டுன்னு வந்து ஒரு அடல்ட்டோட திங்கிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் அவங்களுக்கு அது புரியவே மாட்டுது. ஸோ அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட வேர்ல்டுக்குள்ள இறங்கி நம்ம சொல்லலாம் அப்படின்னும் போது தாத்தா என்ன பண்றாருன்னா கூப்பிட்டுட்டு, எங்க வாடா ஒரு நிமிஷம், எங்க வாயேன், ஒரு செகண்ட் பாரேன். நம்ம வந்து இந்த எறும்பு இருக்கு பாத்தியா, இந்த எறும்பு வந்து அப்பா எறும்பு, இந்த எறும்பு வந்து மாமா எறும்பு. இப்ப இந்த எறும்பு வந்து இந்த இலையை எடுத்துட்டு போகுது பாத்தியா, ஸோ இந்த இலை வந்து ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு எங்க எடுத்துட்டு போகுது நம்ம நோட் பண்ணுவோமா, இதே போகுது பாத்தியா, இது வந்து அங்க ஒரு அம்மா எறும்பு வந்து அம்மா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. முன்ன மாதிரியே ஒரு சின்ன பையன் ஆரோ எறும்பு வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
ஸோ இந்த இலையை எடுத்துட்டு போயிட்டு தான் அவங்க டின்னரே சாப்பிடணும். ஸோ அப்போ அவங்க அம்மாவும் ஆரவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்து கலைச்சு விட்டுட்ட அப்படின்னா அவங்க பாவம், அவங்களால வந்து பட்னியா இருப்பாங்க. இப்போ உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு தானே வந்து மாமா வெளியில போயிருக்காரு, இப்போ வாங்கிட்டு வரல அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுக்கு என்ன புரியுமோ அதை வந்து ரிலேட் பண்ணி அசோசியேட் பண்ணி அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அதே மாதிரி இந்த எறும்பு இருக்கு பத்தியா, இது வந்து மெடிசன் கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல தாத்தா எறும்பு வந்து அங்க அவருக்கு மெடிசன் தேவைப்படுது, அதனால மெடிசன் எடுத்துட்டு போகுது. இப்போ அந்த எறும்பை நீ வந்து சாவடிச்சிட்ட. இப்போ அந்த தாத்தா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மெடிசனுக்காக. இப்போ நீ மெரிச்சதுனால வந்து தாத்தா தாத்தா எறும்பும் வந்து இறக்க தான் போகுது. அப்போ இந்த என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு பண்ணும்போது ஸ்டார்டட் லிசனிங். அப்பதான் வந்துட்டு அந்த அட்வைஸ்லாம் போகி இந்த இடத்துல ஒரு ஃபன் பிளே இருக்கு. எல்லா கார்ட்டூன்ஸுமே பார்த்தோம்னாலுமே பெப்பா பிக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு பிக் வந்து பேசுது அப்படின்னும் போது ஈஸியா தே கேன் ரிலேட். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் அது ஃபேண்டசியா இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து பசங்களோட லாங்குவேஜ்ல இது வந்து இன்டென்ஷன் என்னவோ அதை தான் வந்து இவங்க சொல்லும் போது அந்த பையன் வந்து உள்வாங்கறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன் இஸ் 18 ஆஃப்டர் ஸ்கூல் இஸ் மூவிங் அவுட் டு தி அதர் சிட்டி ஃபார் யூனிவர்சிட்டி. அந்த டைம்ல வந்து தாத்தா சொன்ன இந்த கதை வந்து அவனுக்கு ரீகலெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இன் ஃபைன் டே இஸ் டேர்னிங் அஸ் அ வெஜிடேரியன். ஸோ அப்படின்ட்டு அவரே வந்து இன்டர்வியூல சொல்றாரு. ஸோ வெஜிடேரியனா ஆயிடுறதுக்கு அப்புறம் அவர் வந்து கல்யாணம் ஆகுது, அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 4 வயசு அந்த பெண் குழந்தைக்கு 4 வயசு ஆகுனதுக்கு அப்புறம் அவர் வந்து மீன்லாம் வந்து அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ ஃபிஷ் வந்து செஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து தராங்க. அந்த பொண்ணுமே பயங்கர டேஸ்ட் வந்து பிடிச்சு போச்சு. நல்லாவே மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அவங்க பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேண்டிடா, அப்ப அது ரியல் மீனா இல்லைன்னா வந்து ஃபைண்டிங் நீமோல வர மீனா, கார்ட்டூன் மீனா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல கார்ட்டூன் மீன்லாம் கிடையாது, இது ரியல் மீன் தான், கடல்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லும் போது ஷி ஸ்டார்டட் திங்கிங் அது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு ஒரு டைலமா வரும்போது, இவனுக்கு அந்த தாத்தா சொன்ன கதைய, அதே எறும்பு கதைய இவரு தாத்தா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அவர் வந்து திரும்பியும் இது வந்து அம்மா அம்மா எறும்பு அப்பா எறும்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுமே வந்து இந்த ஃபைண்டிங் நீமோ படமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனலான மூவி தான். அது கூட வந்து தாத்தா சொன்ன இந்த எறும்பு கதையும் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அகெயின் தட் டாட்டர் இஸ் டாட்டர் ஆல்சோ டேர்னிங் அஸ் அ வெஜிடேரியன். ஸோ அப்போ ஆஹ், இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்டோரி இஸ் நாட் அபவுட் டேர்னிங் எனி ஒன் டு வெஜிடேரியன். அது இன்டென்ஷன் கிடையாது. இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, when it comes to kindness, பியாண்ட் தி ஹியூமன், நம்ம வந்து அதர் கிரீச்சர்ஸ்க்குமே வந்து எம்பத்தியா இருக்கும், எம்பத்தட்டிக்கலா இருக்கணும். தேவையில்லாம வந்து நெசசிட்டி இல்லாம நம்ம வந்து ஒரு ஒரு உயிரை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் தி இன்டென்ஷன் அபவுட் தி ஸ்டோரி, நாட் அபவுட் டேர்னிங் எனி ஒன் டு தி வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே என்ன சொல்றாருன்னா, நான் வெஜிடேரியனா கம்ப்ளீட்டாலாம் வந்து டேர்ன் ஆகல. வென்எவர் ஐ நீட், எனக்கு எதனா வந்து ஒரு நியூட்ரிஷன் தேவைப்படுது, எனக்குமே ஹெல்த் ரிலேட்டடா சில இஷ்யூஸ்லாம் இருக்குன்னும் போது when டாக்டர் பிரிஸ்கிரைப் ஐ ஆல்சோ டேக் சம் மீட் அண்ட் ஃபிஷ். ஸோ அந்த டைம்ல வந்து இட் இஸ் நெசசிட்டி ஃபார் மீ. அதை தாண்டி வந்து when it cues or தேவையில்லை அப்படின்னு தோணும் போது ஐ பிகம் a வெஜிடேரியன். சேம் திங் ஐ எம் டூயிங் ஃபார் மை டாட்டர் ஆல்சோ. நான் வந்து அவளை போர்ஸ்லாம் பண்ணல, பட் ஆஸ் அ பேரண்டா என்னோட கடமை கைண்ட்னஸை இன்ஸ்டில் பண்ணணும் போது நான் இதையுமே வந்து நான் வந்து ஜஸ்ட் த்ரோயிங் டு மை கிட்ஸ். ஸோ அதில் அவங்க எப்படி அதை உள்வாங்குறாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் அவங்க நிறைய வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர்கிட்ட வந்து பேசுவாங்க, நிறைய படம் பார்ப்பாங்க, நிறைய அவங்க எக்ஸ்போஷர் வர வர சம்டைம்ஸ் தி ஸ்டோரி மே ரிலேட் ஆர் அசோசியேட். அந்த டைம்ல அவங்க வந்து ஃபுட் சாய்ஸை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அப் டு தெம். ஆனா ஆஸ் அ பேரண்டா நான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து ஆத்தர் வந்து முடிக்கிறாரு. அண்ட் தென் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்டா மூணு 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 வாட்டி யார் உங்களுக்கு வந்து கைண்ட்னஸ் இல்லாம அன்கைண்டா இருந்த ஒரு தருணம், லாஸ்டா யார் உங்களை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா 99% ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து நடக்கும். ஸோ பீட் நெய்பர்ஸா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கூட செய்யற கொலீக்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்க தான் வந்து அன்கைண்டா இருந்திருப்பாங்க. இன்டென்ஷனலா கிடையாது. ஸோ பை சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்துட்டு அவங்க வந்து அந்த மாதிரி அன்கைண்டா இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம இதை வந்து கதை மூலயமா சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவரு இந்த கதையில, இப்போ சொல்ல போற கதையில வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து நம்ம எப்படி
கைண்ட்னஸா இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து கைண்ட்னஸா இருக்க தவறிடுறோம். நெக்ஸ்ட் டூ ஸ்டோரிஸ் இஸ் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஹவு டு பி கைண்ட்ஃபுல் டு தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ அப்போ இந்த கதையில வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டோரியில மாயான்னு ஒரு லேடி, அவங்க வந்து போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஐடில தான் இருக்காங்க. தே ஆர் இன் யூஎஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து வெல் டு டூ. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிரையன் அப்படின்னு ஒரு குழந்தை இருக்காங்க. ஸோ வேலை சரிம்மா. விஷயமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து வெனின்சுலா போறதுக்கான ஒரு 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 கட்டாயம் வருது. கண்டிப்பா அங்க வந்து சரி, யாரும் இப்ப போக மாட்டாங்க. ஏன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க பேசு. யா ஓகே. வேலைக்காக வந்து வெனின்சுலாக்கு வந்து அவங்க ஆன்சைட் போக வேண்டியதா இருக்கு. வெனின்சுலா வந்து இஸ் a வெரி புவர் கண்ட்ரி. ஏன்னா அவங்க எக்கனாமிக்கலா வெரி டவுன் டவுன் பயங்கர டவுனா இருப்பாங்க. அதே சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய மாப் த்ரெட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப எக்கனாமிக்கலா கீழே இருக்குன்றதுனால நிறைய வந்து அஹ், நிறைய பேர் வந்து மக் பண்றது, ஸோ அந்த மாதிரி திருடிட்டு போறது, அந்த மாதிரி விஷயங்கள், அட்டாக் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய வந்து இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றது எல்லாமே அவங்க நியூஸ்ல எல்லாம் பாக்குறாங்க. பட் வெரி வெரி லுக்ரேட்டிவ் இதுவாகவும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போகிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் இன்சென்டிவ்ஸும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ மாயா வந்து அதை வந்து ஓகே, இது வந்து ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, ஸோ அதனால வந்து 1 இயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, வித் ஃபேமிலி அப்படியே போறாங்க. ஸோ அப்போ அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஆஃபீஸ்லயும் சரி அங்க இருக்கிற கொலீக்ஸும் சரி. ஸோ இந்த ஏரியா வந்துட்டு யூஎஸ் ஏரியா, யூஎஸோட பீப்புள் எல்லாமே இங்க இருப்பாங்க, இது ஒரு கம்யூனிட்டியா இருக்கு. ஸோ இங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை தாண்டி வந்து இன்னொரு ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி அங்க இருக்கு, அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி, அங்க மட்டும் நீங்க போயிடாதீங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய நியூஸஸ் இதெல்லாம் பார்ப்பாங்களே, சரி எப்படி எப்படி எல்லாம் மக் பண்றாங்க, ஒரு டிராஃபிக்ல நின்னா வந்து எப்படி வந்து முட்டை அடிச்சு பண்றாங்க, குழந்தைய வச்சு அப்படியே எம்பத்தட்டிக்கலா வருவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப வல்னரபிளா வருவாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது டக்குன்னு வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மாயா வந்து ஒரு விஷயமா ஓகே இது பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுமே நிறைய பேரண்டிங்லாம் பயணம் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பிரையனுக்கு வந்து பண்றாங்க. ஸோ எது பிரையன் கேட்டாலுமே அவங்க வந்து பட்டுன்னுலாம் வாங்கி கொடுத்துட மாட்டாங்க. ஈவன் ஸ்டில் அவங்க வந்து பயங்கர வெல்டுடுவா இருந்தாலுமே டக்குன்னுலாம் வந்து பிரையனுக்கு கிடைச்சிடாது. ஸோ ஈ ஹாஸ் டு சேவ் ஃபார் எவ்ரி திங். ஸோ அவங்க பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, அது எல்லாமே நீ வந்து சேவ் பண்ணி அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஏர்ன் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி. ஸோ பிரையனுக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு டேர்ட்டில் டாய் வந்து வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசை, ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ். யூஎஸ்ல இருக்கிற மாதிரி டக்குன்னு போயிட்டுலாம் வாங்கிட முடியாது, ஏன்னா அது இம்போர்ட் பண்ணி தான் அது வந்து வரணும். ஸோ அதனால கடையில் போயிட்டு அவன் சொல்லிட்டு வந்துடுறான், ஓகே எனக்கு இந்த டேர்ட்டில் டாய் வந்தா வாங்கி வச்சுக்கோங்க, ரிசர்வ் பண்ணிடுறேன், $20 நான் சேர்க்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அவங்க அம்மா கொடுக்குற அந்த பாக்கெட் மணிலாம் வந்து அவன் வந்து பிகி பேங்க்ல போட்டு அதெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டே வரான். ஸோ ஒன் ஃபைன் டே அவங்க அம்மா மாயா கிட்ட போயிட்டு சொல்றான், ஓகே அம்மா நான் வந்து $20 சேர்த்துட்டேன், ஐ ஐ ஹோப் தட் அங்கே டாய் அங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து டாய் ஸ்டோரி போறோம், டாய் ஸ்டோருக்கு போறோம் அப்படின்ட்டு எல்லாம் டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வந்து கார்ல இப்போ வந்து கிளம்புறாங்க. வழக்கம் போல வந்து அந்த டாய் ஸ்டோர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டியை தாண்டி தான் வந்து அவங்க போய் ஆகணும். ஸோ மாயாக்கு ஆல்ரெடி வந்து ஒரு விதமான பயம் இருக்கு. ஆனா கரெக்டா இன்ஸ்ட்ரக்ட் பண்றான், இந்த மாதிரி காரோட விண்டோவை எக்காரணத்துக்கு கொண்டு நீ வந்து ரோல் டவுன் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு பிரையனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது வந்து அவங்க வந்து போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டி அந்த யூஎஸ் கம்யூனிட்டியை தாண்டி போறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு டிராபிக்ல வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ரெட் லைட் விழுந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கார் வந்து நிக்குது. ஸோ அவங்க மாயா வந்து யோசிச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மாக்கு அதே மாதிரி பிரையனோட வயசுலயே ஒரு 6 வயசுலயே வந்துட்டு ஒரு குழந்தை, இந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து அந்த காரை அப்ரோச் பண்ணி வராங்க. வந்துட்டு அவங்க வந்து ஹெல்ப் கேட்கறாங்க, காசு கொடுங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஆனா மாயா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விண்டோவை கூட இறக்காம அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த லேடியோட பையன் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னா பின்னாடி இருக்கிற பிரையனோட விண்டோ சைட்ல போயிட்டு அவன் வந்து ஹெல்ப் கேட்கறான். 2 பேருமே பாத்துக்கிறாங்க, ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கு 2 பசங்களுக்கும். ஸோ பிரையன் வில் டு டூ அண்ட் இஸ் ஆல்சோ ஹேவிங் $20. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதே வயசுல இருக்கிற பையன் டெஸ்டிடியூட். அவங்களுக்கு வந்து அந்த காசுன்றது வந்து பயங்கரமான ஒரு அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அது, $20. பிரையன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு விண்டோ வந்து ரோல் பண்றான், அவங்க அம்மாக்கு வந்து தூக்கி வாரி போடுது.
அவங்களுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது, ஐயோ போச்சு அப்படின்ட்டு. பிரையன் டக்குன்னு அவனோட பர்ஸ்ல இருந்து எடுத்து $20 அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு ரோல் அப் பண்றான். அது டக்குன்னு கிரீன் லைட் வருது. மாயா சல்லுன்னு வந்து காரை வந்து பயத்தோட எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதோட வந்து அந்த சீன் முடியுது. அப்போ டாய் ஸ்டோருக்கு போற அந்த டைம்ல வந்து மாயா திரும்பியும் சென்சஸ்லாம் திரும்பியும் அவங்க கொண்டு வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பிரையன் கிட்ட கேட்கறான், ஏன் அப்படி பண்ண? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த $20 வந்து சேவ் பண்ண, இப்போ வந்து நீ அதை கொடுத்துட்டியே, இப்ப நம்ம டாய் ஸ்டோர் போறோம், இப்போ அங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க மைண்ட்ல நிறைய ஓடுது. இப்போ இது பண்ணது தப்புன்னு சொல்லணுமா, இல்லைன்னா வந்து நீ ரிஸ்க் எடுத்துட்டன்னு சொல்லணுமா, இல்ல பாராட்டணுமா பையன் வந்து சேவ் பண்ண காசை கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஸ்டோருக்கு போயிட்டு அந்த டாயை வாங்க முடியாது ஆப்வியஸா, ஏன்னா அந்த $20 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா மாயா கிட்ட இருந்த காசை எடுத்து அந்த டாயை வாங்கி தரணுமா? ஏன் அப்படின்னா வந்து வாட் பிரையன் டிட் இஸ் ஒரு ஒரு விஷயம், பயங்கரமான விஷயம். அதுவும் அந்த 6 வயசு குழந்தை ஒண்ணு பண்ணுது, ஒரு பெனவலண்டா வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு அப்படின்னும் போது, அந்த ஃப்ரூட் அந்த டேஸ்ட்டை வந்து ஃபுல்லா அனுபவிக்கணும், இந்த கிவ் பண்ண அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணதாவே இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களால வந்து அந்த கிவ் பண்ண அந்த ஒரு ஃபுல் சென்ஸை வந்து பசங்களால வந்து அனுபவிக்க முடியும். அது இல்லாம நீ கொடுத்துட்ட, அதனால நான் பாராட்டி உனக்கு இந்த நான் $20 மேல கொடுத்து இந்த டாயை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஆர்கானிக்கா இருக்குமா? அப்ப இது வந்து ஒரு தப்பான நோஷனை வந்து என் குழந்தைக்கு நானே விதிக்க மாட்டேன். நான் அப்போ என்கிட்ட இருக்கிற காசை நான் அப்பான்னு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அப்பா அம்மா தான் பணக்காரங்களாச்சு, அவங்க இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் நான் இன்ஸ்டில் பண்ணிடுவேனா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க தலையில வந்து ஓடுது. அப்போ ஒரு கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்றாங்க. பிரையன், எப்படி நீ இப்போ ஃபீல் பண்ற? ஐ நோ தட் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சேர்த்த அப்படின்றது, அண்ட் ஆல்சோ அப்ரிஷியேட் தட் நீ வந்து ஒரு நோபல் காஸ்க்காக தான் நீ காசை கொடுத்துருக்க. பட் ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னும் போது அவனுக்கு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. நல்லாதாம்மா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸ்டோருக்கு வந்து ஸ்டாப் பண்ணி பாக்குறாங்க. அவன் சொன்ன அந்த டேர்ட்டில், அவன் ரிசர்வ் பண்ண அந்த டேர்ட்டில் டாய் அங்க இருக்கு. இப்போ அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, இஃப் யூ வாண்ட் நான் வந்து அந்த டாயை வாங்கி தரேன் அப்படின்ட்டு, வரியா அப்படின்னு கேட்கும்போது அவன் யோசிச்சுட்டு, இல்ல வேண்டாம், நான் வந்து திரும்பியும் சேர்க்க ஆரம்பிக்கிறேன், சேர்த்து நான் திரும்பியும் வந்து அந்த டேர்ட்டில வாங்கிக்கிறேன். இல்ல அந்த டாய் போயிடுச்சு, வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பரவாயில்ல வரும், நான் திரும்பி ரிசர்வ் பண்றேன், வரலனாலுமே அப்ப என்ன இருக்கோ அப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொல்றான். இதோட அந்த கதை முடியுது, ஓப்பன் இடம் முடியுது. ஸோ இதை ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து நம்ம டிஸ்கஷன்ல வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல என்னன்னா வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த பையனுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ என்னதான் வந்து இவன் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்காக ஒரு கோல் ஓரியன்டா வந்து அவன் வந்து பணத்தை சேவ் பண்ணியிருந்தாலுமே, அந்த 6 வயசுலயுமே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த டாயை விட இவங்களுக்கு வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த $20 வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்து அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் வந்து ஹெல்பிங் தி ஸ்ட்ரேஞ்சர் வித் கைண்ட்னஸ். ஸோ தி ஃபிஃப்த் ஸ்டோரி, வித் திஸ் ஐம் கோயிங் டு எண்ட் தி செஷன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இருக்கும் போதுதான் நம்ம வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஆஹ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லாதப்போ ஹவு கேன் ஐ பி கைண்ட் டு தி அதர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்? ஸோ எனக்கு இருக்கிறது எனக்கே வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கும்போது am I எப்படி நான் வந்து ஒரு கைண்ட்ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது இதுக்கான கதை தான் இது. ஸோ அப்போ ஒரு லேடி மாயான்னு வச்சுப்போம் திரும்பியும். ஸோ மாயா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, 10 வயசு குழந்தை இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கம்யூனிட்டியில யாரெல்லாம் வந்து கேதர் ஆகுறாங்களோ, அவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்ல வேற எங்கன்னா ஒரு ஒரு விஷயமா ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் அந்த மாதிரி எங்கன்னா வந்து வெளியில போகும்போதும் சரி, அவங்க வந்து ஒரு 10 பேர் வராங்க, 20 பேர் வராங்க அப்படின்னா அவங்க வந்து 30 பேருக்கு வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே வந்து அதிகமா தான் சமைப்பாங்க. சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ரீ பாக்ஸஸ்ல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தட் அங்க எல்லாமே கெட் டுகெதர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கெஸ்ட் எல்லாம் வெளியில போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாக்ஸ்ல இவங்க எக்ஸ்ட்ராவா சமைச்சாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி நாங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்குற ஒரு பழக்கம் வந்து எப்பயுமே இருக்கு. ஸோ இதை வந்து அவங்க பையன் வந்து பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல வந்து கேட்கறான், ஏன் நீ வந்து வேஸ்ட் பண்ற? இப்படி வந்து சாப்பாடை நீ வந்து அதே அதிகமா பண்றதுனால எனக்கு புரியவே மாட்டுது, வாட் இஸ் இன்டென்ஷன்? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, நீ த்ரூ அவுட் தி இயர் இதுதான் பண்ணிக்கிட்டே இருக்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேஸ்ட் பண்ற, எல்லாத்தையுமே காசையும் வேஸ்ட் பண்ற, சாப்பாடையும் வேஸ்ட் பண்ற. அவங்க கேட்டாங்களா உனக்கு அப்படின்னு வந்து அவன் வந்து கன்ஃபரண்ட் பண்ணும்போது
அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஹிஸ்டரியை வந்து அவங்க சொல்றாங்க. அப்படி இல்லப்பா, நான் வந்து மணிலால இருந்து வந்திருக்கேன் இந்தோனேஷியால. அப்ப வேர்ல்டு வார் 2 வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரம் பஞ்சமா இருந்தது எங்க ஊர்ல எல்லாம். ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது மோர் தென் 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடே இருக்காது. அவங்க ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடு வந்து 3 வேளை சாப்பிடுறதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய ஒரு ப்ரிவிலேஜா ஃபீல் பண்ணுவோம். நாங்களுமே எங்க குடும்பமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா எங்க அப்பா எப்படி எப்பாடு பட்டும் குழந்தை வந்து 3 வேளை சாப்பிட்டுடணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வந்து சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க. ஆனா நான் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எங்க வீடு பக்கத்துல வந்து ஒரு ஃபார்ம் இருந்தது. அந்த ஃபார்ம்ல அந்த ரைஸ்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அது மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிட்டு பஜார்ல அவங்க வந்து விற்பாங்க. அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி மூட்டை கட்டும்போது நிறைய வந்து செதறி செதறி நிறைய ரைசஸ்லாம் அக்ராஸ் தி ஃபீல்டு இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு பக்கெட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸ்பில் ஆயிருக்கும். அது எல்லாமே நான் ரொம்ப பேஷண்டா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து அதை ஒண்ணு ஒண்ணா என் கையிலேயே எடுத்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னா பக்கெட் ஃபுல்லா ரொம்பிடும். அதை எடுத்துட்டு போயிட்டு நான் வித்து அந்த காசை வச்சு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பன்னோ ரொட்டியோ வந்து எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து என்ன முடியுமோ அதை பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ஒரு ரொட்டீனா ஆயிடுச்சு. அப்ப நான் இப்பயுமே நான் ஒரு வெல் டு டூ கிடையாது. என்கிட்ட காசும் கிடையாது. ஸோ அப்ப என்னன்னா வந்து என்னால வந்து ஓகே சாப்பாடு வந்தா ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத என்னால இது பண்ண முடியும். ஸோ அப்போ எங்க வீட்டுக்கு வரவங்க இல்ல கெட் டுகெதருக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு வயிறார நான் சாப்பாடு போட்டு அவங்க ஈவினிங்கும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவா சாப்பாடு செஞ்சு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கிரியேட்டிவா யோசிச்சு என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை, என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற எதுவும் இல்லை. அப்ப என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னும் போது இதை நான் எங்கெங்கெல்லாம் சேமிச்சு நான் வந்து கொடுக்கிற போது எனக்கு ஒரு விதமான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது என் லைஃப்ல அப்படின்ட்டு அவங்க லைஃப்ல பாஸ்டா நடந்ததை வச்சு அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை வந்து லைஃப்ல வந்து அவங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரியை படிக்கும் போதுதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. இது இது என்னோட லைஃப்லயுமே வந்து என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. எப்படின்னா நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது நிறைய என்ஜிஓஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்பதான் வந்து ஸ்மார்ட் போன்ஸ்லாம் அப்பதான் உள்ள வர ஆரம்பிக்குது. ஃபேஸ்புக் உள்ள வருது, வாட்ஸ்அப் உள்ள வருது, ஸ்மார்ட் போன்ஸ் உள்ள வருது. அப்பதான் எனக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் மட்டும்தான் அந்த போன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்வர்ட்ஸ்லாம் அப்பதான் உள்ள வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஜிஓல இருந்து ஃபண்டு கேட்கறது, இந்த பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்கணும், இல்ல இந்த இந்த மாதிரி ஒரு ஆட்களை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன் இருக்கு, ஸோ நீங்க ஃபண்டு கொடுங்க, மைல் ஆப் பண்ற மாதிரி ஆப்ஸ் எல்லாமே அப்பதான் உள்ள வருது. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த விஷயம் அவங்க கேட்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி எழுதி அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எவ்வளவு ஏழ்மையா இருக்காங்க, அது மாதிரி வல்லர்பலா எப்படி காமிச்சு அவங்க வந்து பண்ணும்போது நம்மளுக்கே வந்து ஐயோ, இது கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அது வந்து உண்மைதான், நான் பொய்லாம் சொல்லல, அவங்க ஏமாத்துறாங்க அப்படிலாம் சொல்ல வரல. ஸோ அப்ப என்ன ஆகும்னா என் கையில இருந்து என்னோட சம்பளத்துல இருந்து நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சரி இந்த ஃபீஸ் கொடுத்துடலாம், ஓகே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஆப்ரேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆயிடுனா கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப கொடுத்துல மறுநாள் திரும்பி அதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நிற்கும். ஏடா இது நேத்து தானே நம்ம வந்து கொடுத்தோம், இப்ப இன்னைக்கும் கொடுக்கணுமா? அப்ப கொடுக்காம இருந்தா அது வந்து கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஸோ கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னா நான் எனக்கு இல்லாம நான் எப்படி கொடுக்கறது, சரி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு கட்டத்துல நான் வந்து நிறுத்திட்டேன். ஆனா நிறுத்திட்டு எனக்கு யார்கிட்ட போய் இதை சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு பயங்கர கில்ட்டியா இருந்தது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏடா அது வந்துடா, நீ நீ கொடுத்துட்டியா, நான் 500 ரூபாய் கொடுத்துட்டேன், நீ கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும் போது கொடுத்துட்டேன்னு சொல்றதுனால போய் சொல்லியிருக்கேன், கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிடுவேன். இல்ல கொடுக்கலன்னு சொன்னா அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? ஏன்னா நீ வந்து அதிகமா சம்பாதிக்கிற, நான் அவ்வளவு சம்பாதிக்கலையே அப்படின்னு சொன்னா அவங்க எப்படின்னு நினைச்சுப்பாங்களா? அது மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்த ஒரு பீரியட். அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா அந்த திருக்குறள்லாம் படிக்க ஆரம்பிச்சு டிரான்ஸ்லேட்லாம் அப்பதான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல தான் அந்த கேள்வின்ற ஒரு அதிகாரம் வந்து படிக்கும்போது எனக்கு புரிஞ்சது, ஓகே காசு மட்டும்தான் வந்து ஒரு ஹெல்ப் கிடையாது. ஸோ நம்ம வந்து படிச்ச விஷயத்த நம்ம வந்து நாலேஜ் ஷேர் பண்றது கூட வந்து ஒரு ஹெல்ப் தான் அப்படின்றது வந்து என்னதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறள் வழியா நம்ம வந்து படிக்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்க கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து தான் வந்து இந்த நாலேஜ் ஷேரிங் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அப்போ இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது. ஓகே ஹெல்ப் பண்ணணும், கைண்ட்ஃபுல்லா இருக்கணும்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் தி மணி. மணியை தாண்டி வந்து நம்ம ஒரு டைம் வந்து ஒதுக்குறோம், லிசன் பண்றோம், ஒருத்தவங்க பேசுறத லிசன் பண்றது, நாலேஜ் ஷேர் பண்றது, ஒருத்தவங்களை போய் பாக்குறது.
ஸோ நிறைய வகையில வந்து நம்ம வந்து கைண்ட்ஃபுல்லா இருக்கலாம், நிறைய வகையில நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு அப்போ வந்து புரிஞ்சதுனால ஒரு விஷயம் நானும் சஜஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இந்த கதையை படிக்கும் போது எனக்கு அதுதான் வந்து ரிலேட் ஆச்சு. ஸோ இது மாதிரியுமே நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து கைண்ட்னஸ்னா என்ன அப்படின்றது வந்து ஒரு பத்தாம் பொதுவா நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு இலக்கியத்துல இருந்தோ இல்லைன்னா வந்து ஒரு எபிக்ல இருந்தோ அந்த மாதிரி சொல்லும் போது எவ்வளவு தூரத்துக்கு அவங்களால வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும், எவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஸோ நம்ம ஒரே விஷயத்த மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் போல அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு வெள்ளையா இருந்தாதான் அழகு, மஸ்குலரா இருந்தா மட்டும்தான் வந்து ஃபிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தாண்டி விலகி போகும்போது தான் வந்து குண்டா இருக்கான், கருப்பா இருக்கான் அப்படின்னு எல்லாம் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம we need to add as a parent, as a society, as a teacher, we need to add multiple perspectives towards one topic, that is kindness. அந்த மாதிரி ஒரு நிறைய நம்ம வந்து கொடுக்க கொடுக்க தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, when the situation comes அதுல இருந்து அவங்க வந்து அசோசியேட் பண்ணி அப்போ அவங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு லைஃப் வந்து லீட் பண்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ரேதர் தென் அவங்களே யோசிச்சு அவங்களே வந்து சிந்திச்சு அவங்களே ஒரு விஷயத்துக்கு அறையாகிறதுக்கு பேரண்டிங்னாலே வந்து கைடன்ஸ் தானே. ஸோ வி நீட் டு டூ த கைடன்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ வித் திஸ் 5 stories ஐ எம் ஜஸ்ட் எண்டிங் தி செஷன் அண்ட் ஓப்பனிங் தி ஃபோரம் ஃபார் தி டிஸ்கஷன். தேங்க்யூ. முதல் ஸ்டோரி சொன்னீங்களே, அது ஒரு டீனேஜுக்கு சொல்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஆனா வந்து உங்க பையன் சின்ன பையன் தான், என்ன வயசு? 6 வயசு சார். இவ்வளவு சீக்கிரம் அந்த ஸ்டோரி சொல்றப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு அது ரீச் ஆச்சு? அதுதான் நான் அந்த ஸ்டோரி சொல்லும் போதே சொன்னேன், ஏஜ் அப்ரோப்ரியேட்டா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு என்ன சொல்லணுமோ அது மட்டும் தான் சொன்னேன். பயங்கரமா ரிசீவ் பண்ணான். நான் எப்படி நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அந்த நான் புள்ளி பண்ண விஷயம்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, அடிச்சு காலை உடைச்சு நான் வந்து வீல் சேர்ல உட்கார வச்சிடுவேன், உனக்கு வந்து இந்த இந்த பொண்ணை தான் நான் செட் பண்ணுவேன் அப்படின்றது எல்லாமே வந்து அதெல்லாம் நான் பையனுக்கு சொல்லலை. ஸோ எப்படி சொன்னேன் அப்படின்னா வந்து நான் எப்படி கேட்டேன் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற, அந்த லக்ஷ்மி ஏன் வந்து இவ்வளோ டிசபிலிட்டிஸோட இருக்கான்னு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஸோ சின்ஸ் இஸ் அ வெரி மார்வலோட பயங்கர ஃபேன் அவன், ஸ்பெசிஃபிக்கா ஸ்பைடர்மேன். ஸோ அப்போ நாங்க அந்த காமிக்ஸ்லாம் பார்க்கும்போது டிஎன்ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ டிஎன்ஏ அவன் எப்படி ஸ்பைடர்மேன் ஆனா அப்படின்னா டிஎன்ஏ மாடிஃபைட்னால அவன் ஆனா. ஸோ டிஎன்ஏ அவனுக்கு பேசிக்கா தெரியும். ஸோ அப்போ இமிடியேட்டா அவன் சொன்ன ஆன்சர்னா டிஎன்ஏவோட விஷயத்தினாலதான் அவங்க வந்து டிசேபிள்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இந்த பழி பாவம் புண்ணியம் போன ஜென்மம் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து அண்டர்ஸ்டுட் தட் ஓகே டிஎன்ஏ ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ நீ திங்க் பண்ணி பாரு, இப்போ நீ வந்து விளையாடுற பேசுற எல்லாம் பண்ற, ஸோ நீ இந்த இடத்துல லக்ஷ்மி மாதிரி இருந்தன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஈ ஸ்டார்டட் திங்கிங். ஸோ ஆமா கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு. அப்பா எவ்வளவு தப்பு செஞ்சேன், இந்த மாதிரி நம்ம வந்து கேள்வி கேட்டு அவன் வாயில இருந்தே வாங்கி நம்ம வந்து ஆமா பாத்தியா இதுதான் கஷ்டமா இருந்தது அப்படிதான் நான் அதை கன்வே பண்ணேனே தவிர்த்து எந்த வகையிலுமே நம்ம வந்து அவனோட ஏஜ் அப்ரோப்ரியேட் மீறி நம்ம வந்து சொல்லலை சார். பட் ஹி ரிசீவ்ட் வெரி வெல். இது எதுக்காக கேட்டேன்னா, இதுதான் முக்கியம் இந்த ஸ்டோரியில. ஏன்னா இப்ப மத்தவங்க வந்து எப்படி இதை மாடிஃபை பண்ணிக்கணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேற விதத்துல சொல்லும் போது ஒரு சொல்லியிருக்காரு, எப்படி ரியாக்ஷன் இருக்கும், இதை முழுசா சொன்னாரா அப்படின்ற அந்த புரிதல். இப்ப யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க சொல்லுவாங்க, இதை அதுக்கப்புறம் கேட்கறவங்களும் இதை யோசிப்பாங்க இல்லையா? இப்ப யோசிக்கும் போது இந்த ஸ்டோரியை வந்து நம்ம அந்த புரிதல் இல்ல, இது வந்து குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லணும். அதுதான் கேட்ட வேற நல்ல. பூபதி சாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. முதல்ல அதாவது இந்த காலத்து பிள்ளைங்களை வந்து நம்ம நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சும்மா வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அவங்க கேட்டு இந்த காலை விட்டுருவாங்க, இல்லாட்டி மைண்டே பண்ண மாட்டாங்க. கதை மூலம் கொண்டு போய் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப அது வந்து இஃபெக்டிவாக போய் சேருது. அது நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. எல்லா கதைகளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒன்றுக்குமே நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்தந்த ஏஜ் நீங்கள் சொன்னது ஸ்டீஃபன் சார் சொன்னாப்புல அது வந்து டீனேஜ் குரூப்புக்கு தான் அது வந்து கரெக்டான கதை. ஆனால் வந்து சின்ன குழந்தைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. அந்த இதில் வந்து இன்னொன்று மெயினாக வந்து நான் இங்கே வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த புல்லிங், ஸ்கூல் புல்லிங் இங்கே நிறைய நடக்குது. எல்லா ஸ்கூல்லையுமே நடக்குது, இங்கேயும் நடக்குது. இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஏர்லி ஏஜஸில் ஆரம்பிக்கல. ஏர்லி ஏஜஸில் கொஞ்சம் குறைச்சல், ரொம்பவே வராது. இந்த மிடில் ஸ்கூலுக்கு வராங்க பாருங்க, அதாவது 6th 7th 8th அதான் இங்கே மிடில் ஸ்கூல்.
அப்போ 10, 11, 12, 13 அதிலிருந்து ஹை ஸ்கூல் மட்டும் கண்டினியூ ஆகுது. ஹை ஸ்கூலில் வந்து அந்த ஜூனியர் இயர்ஸ், அதாவது 10th கிரேடுக்கு அப்புறம் அது கண்டினியூ ஆகிறது இல்லை. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் ரொம்ப ஆக்குபைட் ஆயிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மெயினாக மிடில் ஸ்கூலில் அவங்க ரெண்டும் கட்டானா இருக்கிறாங்க. சின்ன குழந்தையும் இல்லை, அடல்ட்டும் அதுவும் இல்லாத ரெண்டு, அதாவது மிடில் இருக்கிறதுனால. ஸோ இதை வந்து இங்கே நிறைய ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய கவுன்சிலிங் இருக்குது, பேரண்ட்டே கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி கிளாஸில் புள்ளி இருக்குது பார்த்துங்க எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கதையில் அந்த அவங்க பண்ணாங்கல்ல, அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி வீல் சேரில் இருக்கிற பொண்ணை கேலி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க என்ன அந்த கதையில் இன்னும் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஒரு காசுக்கா மல்டிபிள் டிஸ்ட்ரஃபி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டிசேபிள்டு காசுக்காக நீங்கள் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுங்க, அது ஒரு சேரிட்டிக்கு போய் சேரும். அந்த மாதிரி அந்த அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தோம் வச்சுங்களேன். இல்லாட்டி ஒரு ஈவெண்ட் பண்ணுங்க, அந்த ஈவெண்ட்ல இருந்து ஒரு கேம் பண்ணுங்க, கேம் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை அவங்களுக்கு ரிசர்ச்சுக்கு போகிறதோ. இங்கே அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து இப்போ என் பையனே என்ன பண்ணானா, எனக்கு டயபெட்டிஸ் வந்த உடனே அவன் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். அவன் வந்து அப்போ மிடில் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹை ஸ்கூலுக்கு என்டர் பண்ணுற சமயத்தில் அவன் என்ன பண்ணான், நான் வந்து ஜூவனியல் டயபெட்டிஸ் இன்னும் மோசம், அதுக்காக நான் ஒரு கான்சர்ட், அவன் வந்து வீணை வாசிப்பான், அவன் ஒரு கான்சர்ட் 2 hour கான்சர்ட் கொடுத்து $2,800 அதில் கலெக்ட் பண்ணி அந்த ஜூனியர் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷனுக்கு அவன் கொடுத்தான். இன்னும் அந்த இது கூட நான் வச்சிருக்கிறேன். இங்கே இது இருக்கு, அவனோட சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமாக ப்ரொடக்டிவாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த டிசேபிள்ட பார்க்குற இல்லப்பா, இதுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நீங்களே விளையாடுங்க, அந்த கேமுக்கு ஒரு ரூபாயை கலெக்ட் பண்ணுங்க, அதை அவங்களுக்கு கொடுங்க. இப்போ அவங்க மைண்டு வந்து சேரிட்டி டுவர்ட்ஸ் போயிடும், நம்ம கிவிங்னு போக ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல அப்ரோச்சா. இன்னொரு கதை நீங்கள் கூட அப்படி எழுதலாம். நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ரோச் வச்சு நீங்கள் எழுதலாம். ரெண்டாவது ஸ்டோரி வந்து அடல்ட் தப்பு பண்ணுறாரு, அவரை வந்து அது மன்னிக்க முடியாது, அதை வந்து கட்டாயமே திருத்த வேண்டியதான். மூணாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியுமே நல்லா இருந்துச்சு வச்சுங்களேன். இந்த 4வது ஸ்டோரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4வது ஸ்டோரி வந்து அவங்க இதுக்கு போகிறாங்க, வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு காரை திறந்து அந்த பையன் வந்து ரூபாயை கொடுத்துட்றான். இது வந்து நிறைய நம்ம வந்து இந்த யூடியூப்லாம் இப்படிலாம் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அதில் வந்து அவங்க அம்மா என்ன சொல்லி இருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னா, நீ பண்ணது ரொம்ப கரெக்டுப்பா, நீ வந்து உன்னோட ரொம்ப கைண்டாக நீ அது ரூபாயை கொடுத்த, ஆனால் உன்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், உன்னோட சேஃப்டிக்காகத்தான் நான் அப்படி பண்ணக்கூடாது சொன்னேன். அதனால நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலம் நம்ம ரூபா கொடுப்போம், நீ சேர்த்து வச்சுக்க, $20 கொடுக்குறேன், அதில் $10 நம்ம அந்த ஆர்கனைசேஷன் கொடுத்து அது மூலம் ஏழை குழந்தைங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொன்னீங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். இப்போ இங்கேயும் வந்து என் பையன் சிகாகோவில் இருக்கும்போது, சிகாகோ சவுத்துக்கு நீங்கள் போகவே முடியாது, அங்கே வந்து ட்ரக்ஸும் இதுவும், அது போனீங்கன்னா நீங்கள் திருப்பி வர மாட்டீங்க, அவ்வளோ டேஞ்சரஸ் தான். ஸோ முதல்லயே நம்ம அவங்களுக்கு இந்த சேஃப்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, அப்புறம் நீ கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு யங் பர்சன்ட் இருந்து இவ்வளவு தூரம் நீங்கள் திங்க் பண்ணி இதை கொண்டு வந்து கொடுத்தது வந்து மிகவே அற்புதம். அப்போ கடைசி இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும், நம்ம ரோல் மாடலாக இருந்தால் அவங்க நம்மளை பார்த்து எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னது எல்லாமே மிக அற்புதமான கதைகள். பாராட்டு மேம். ரொம்ப நன்றி மேம். என்னன்னா இந்த ஸ்டோரி வந்து ஓப்பன் எண்டடா விட்டதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான். எனக்கு என்ன தாட்னா, இந்த புக்ல இந்த ஸ்டோரியில நீங்க சொன்னதுதான் இருக்கு. நான் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து அதை கட் ஷார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் அந்த ஸ்டோரி எண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வைங்களேன், நம்ம வந்து ஓகே இதுதான் ஸ்டோரி எண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம படத்துலயுமே வந்து ஓப்பன் எண்டட் மூவிஸ் இருக்கும்போது நம்ம என்னென்ன திங்க், அப்ப மல்டிபிள் நீங்க சொன்னது ஒரு சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி இன்னும் மத்த பேர் வந்து இன்னும் இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணி இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இது இப்ப எந்த சினாரியோக்கும் இந்த ஸ்டோரி வந்து ஃபிட் இன் ஆயிடும். சோ நீங்க சேஃப்டி வந்து நான் சொல்ல போறேன், கைண்டா இருப்பா, ஆனா சேஃப்டி தான் முக்கியம், இதே ஸ்டோரி சொல்லுங்க. இல்ல நீ வந்து கொடுக்கணும், நீ உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது தான் கரெக்ட், இந்த ஸ்டோரியை சொல்லலாம். இல்ல நீ பாதி கொடு பாதி வச்சுக்கோ, இந்த ஸ்டோரி சொல்லலாம். சோ நீங்க எப்படி வேணா இந்த ஸ்டோரியை சொல்லலாம். அதனால ஓப்பன் எண்டடா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில மேம் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து குழந்தைகளுக்கான ஸ்டோரி மட்டும் கிடையாது, இது வந்து அப்பா அம்மாவுக்கான ஸ்டோரியும் கூட. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கைண்ட்னஸ் சொல்றதுக்கு வந்து கைண்ட் வழியா மட்டும்தான் கைண்ட்னஸ் இன்ஸ்டில் பண்ண முடியும். சோ அவங்க அப்பா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ராமோட அப்பா வந்து எந்த இடத்துலயுமே அவர் என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அவர் ரூம் திறந்து வரும்போதே வந்து எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கலாம்.
அவன் பையனை போட்டு சாத்தி இருக்கலாம். ஏன்டா என்னோட மானத்தையே வாங்கிட்ட, இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்க, என் மானத்தையே வாங்கிட்ட, நீ எல்லாம் கேப்டனா இருக்கிறதுக்கு லாக்கியே கிடையாது. அப்ப அந்த இடத்துல என்னன்னா கேப்டனோட குவாலிட்டி என்னன்றதை வின் பண்றாரு. என் பையனுக்கு நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா வச்சு சொன்னேன். ஸோ அவனுக்கு அவெஞ்சர்ஸ் தெரியும், கேப்டன் அமெரிக்கா தெரியும். அப்ப கேப்டன் அமெரிக்காவோட வேலை என்ன? ஸோ இஸ் கலெக்டிங் ஆல் தி சூப்பர் ஹீரோஸ். அதுக்கப்புறம் ஒரு வார்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டா நீ இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்ற. அப்ப தேனோஸ் மாதிரி ஒரு வில்லனை வந்து கேப்டன் அமெரிக்கா இருந்தனால மட்டும்தான் பண்ண, இல்லைன்னா அவன் ஒரு தசைக்கு போய் பண்ணிடுவான். ஸோ அதை ஒண்ணு நான் சொன்னேன். அப்போ அந்த அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து சாரி கேட்கிறாரு. ஸோ அப்பாலஜைஸ் பண்ணும்போது கில்ட்டை வந்து கிரியேட் பண்றாரு பசங்களுக்கு மூலியமா. ரெண்டாவது நாள் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேலையை வெட்டியெல்லாம் விட்டுட்டு, அவர் என்ன பிஸியா இருந்தாலும் விட்டு, அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு போய் ஹி நோஸ் தட் லக்ஷ்மி கூட வந்து இவங்க யாருமே வந்து கான்வர்சேஷன் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி குரூப்பா எல்லாம் கலாய்ச்சிருக்கவே மாட்டானுங்க. ஸோ அப்போ கான்வர்சேஷன் வச்சுக்கல. அப்போ நான் வந்து ஐ வில் ஹெல்ப் தெம் டு ஹேவ் த கான்வர்சேஷன் சொல்லும் போது அவர் அங்க போறாரு. திரும்பி வந்து எப்பயுமே இந்த கதையில பாத்தீங்கன்னா எங்கேயுமே அவங்க அப்பா வந்து இந்த புள்ளி நடந்ததா வந்து யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இன்டைரக்டா பாசிவா பசங்களுக்கு வந்து அவர் வந்து உணர்த்துறாரு. சோ ஒரு கேள்வி கேட்க கேட்க இந்த பசங்களுக்கு வந்து கில்ட்டி ஆகுது. அதனாலதான் கடைசியில ராம் என்ன பண்றாருன்னா அந்த சியர் லீடருக்கு வந்து அவளா கேப்டனா போட்டு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில எப்படி ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நான் சொன்னல ஸ்டோரி சொல்லிட்டேன், அது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட்ல இந்த ஸ்டோரியில உனக்கு என்னப்பா புரிஞ்சுது அப்படின்னு குழந்தைய கேட்கணும். அவங்க புரிஞ்சதை சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஓகே இப்ப நீ லக்ஷ்மியா இருக்கிற அப்படின்னா நீ வந்து எத்தனை பேர் வந்து உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் உன்னோட கிளாஸ்ல வந்து எத்தனை பேருக்கு ஃப்ரெண்டே இல்ல, 2 பேரை சொல்லு. இந்த 2 பேரை சொல்லுவான். ஏன் ஃப்ரெண்ட் இல்ல, ஏன் நீ ஃப்ரெண்டா இல்ல, எது உன்னை ஸ்டாப் பண்ணுச்சு, நீ போய் பேசுனியா, இல்ல அவன் ரப்பரை கடிச்சிட்டான். இன்னைக்கு கூட சொல்றான் அந்த பொண்ணு வந்து பென்சில் பின்னாடி இந்த ரப்பரை வந்து கடிச்சு துப்பிடுச்சு, அதனால எனக்கு நான் சேர மாட்டேன். இது ஒரு ரீசன், அவனுக்கு பெரிய ரீசன், எனக்கு சில்லியா இருக்கலாம். அப்போ அதை எப்படி நம்ம வந்து எடுத்த உடனே இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நீ இல்லடா அதெல்லாம் மறந்துடணும்டா, அவனுக்கு அவ்வளவு பெரிய ரீசன் அது, அதை வந்து நம்ம அசால்ட் என்ன சொல்றோம்னா மறந்துரு, நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து கிடையாது. அப்ப நான் எம்பத்தைஸ் பண்ணி அதை எப்படிலாம் திருப்ப முடியும். அப்ப இதே மாதிரிதான் ராம் என்ன இந்த கதை எண்டில் என்ன பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி, ஹவு கேன் வி பிரிங் அப் அந்த ஒரு கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணோம்ல, அதுக்குதான் ரிசர்வேஷன் இருக்கு. நீங்க சூப்பரா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, நீ ஃபண்ட் கலெக்ட் பண்ணீங்கன்னு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவளோட இது வந்து எப்படி இவளுக்கு வந்து சொல்லி தரலாம், நம்ம டேர்ன் எடுத்துக்கலாமா, நான் இங்கிலீஷ் சொல்லி தரேன், நீ வந்து மேத் சொல்லி கொடு, எக்ஸ்ட்ரா கோச்சிங் கண்டிப்பா தேவை அந்த பொண்ணுக்கு. அப்போ யாரெல்லாம் என்ன பண்ண முடியும், அப்ப இந்த குரூப்பா ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணா நம்ம வந்து இந்த ஸ்டோரியோட எக்ஸ்டென்ஷனா நம்ம வந்து சொல்லும் போது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இங்க கலெக்டிவான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் தான் நம்ம வந்து கதையே ஒரு பார்ட் 50% இருந்ததுன்னா அதர் 50% நீங்க சொன்ன மாதிரி we need to கம் வித் பிரெயின் ஸ்டார்மிங்கா இருக்கணும். அது ஒரு செகண்ட் பார்ட்டா இருக்கணும். பியூட்டிஃபுல் மூவி ஒன்று இருக்கு மேம். இது வந்து செரீனா வில்லியம்ஸோட அவங்க அப்பா வந்து பகவத் மூவி கிங் ரிச்சர்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த மூவி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவங்க 4 பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு வந்து படம் போட்டு காட்டுவாரு. படம் போட்டு காட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த கதையில என்னென்னலாம் இப்ப சொல்லுங்க, இது என்ன, இது எதுக்காக இந்த சீன் இந்த கேரக்டர் வந்தது, எதுக்காக இது வருதுன்னு அவர் வந்து சொல்லியே ஆகணும். எல்லாரும் தப்பு தப்பா சொல்லுவாங்க, திரும்பி படத்தப்பாரு, திரும்பியும் கேட்பாங்க, திரும்பி படத்தப்பாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஆன்சர் கரெக்டான அந்த மீனிங் வர வரைக்கும் அவர் வந்து அதை சொல்லுவாரு. ஏன்னா அவங்க பிளாக்ஸ், அவங்க வந்து ரொம்ப இவங்க வந்து இது ஃபேஸ் ஆஃப் த பிளாக் அப்படின்னு பண்ணும்போது அவங்க அப்பா வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா ஒரு பொண்ணை வளர்க்குறாரு, பொத்தி வச்சுப்பாரு, கரெக்டான டைம்ல வந்து ஓப்பன் அப் பண்ணி விடுவாரு. அதனாலதான் அவங்க சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க. ஸோ கிங் ரிச்சர்ட் இஸ் வெரி குட் மூவி. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து இந்த ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது நானுமே இப்போ ஒரு படம் நேற்று வந்து மோவானா ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து என்னடா புரிஞ்சுது உனக்கு அப்படின்னு அவன் ஒரு படம் பாக்குறான் 2 மணி நேரம், என்னதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், இவனெல்லாம் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு அவன் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், போச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து அதனாலதான் நம்ம ஓப்பன் ஹேண்டடாவே விட்டேன் அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே. நல்லா இது யூடியூப் லிங்கை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரிமைண்ட் பண்ணுன்ட்டு என் நண்பருக்கு நான் இப்போ இதை சார் இன்வைட் அனுப்பிச்சிருக்கேன் இப்போ கையோடு. ஏன்னா உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும், அப்போ தான் அதெல்லாம் மறந்துடும். ஏன்னா அவருக்கு ரொம்ப தேவை, அவருக்கு 2வது குழந்தைக்காக நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார், நாங்கள் நிறைய பேசுவோம். அவருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது. அதனால் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இது ஷேர் போட்டதுக்கப்புறம் அந்த யூடியூப் லிங்கை அவர் எனக்கு ரிமைண்ட் பண்ணதை நான் மறக்காமல் அனுப்பிச்சிடுவேன், அதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த முதல் கதை வந்து எனக்கு அஞ்சலி படத்தை ரிமைண்ட் பண்ணிச்சு. அதுலேயும் அதே மாதிரி இருக்கும், ஒரு குழந்தைய வந்துட்டு ஆரம்பத்தில் எல்லாரும் வெறுப்பாங்க, அதுக்கப்புறம் அது பெருசாக பாராட்டுவாங்க.
அது நல்ல விஷயம். அதே மாரி அந்த முதல் கதை வந்துட்டு ரொம்ப எமோஷனலாவும் இருந்தது. நீங்க சொல்லும்போது கண்ல ஆல்மோஸ்ட் தண்ணி வர அளவுக்கு கொண்டு வந்தது அந்த ஸ்டோரி. விஷுவலா என்னால பார்க்க முடிஞ்சது. அ இவ்ளோ மோசமா இல்ல. ஆல்மோஸ்ட் இதுல ஒரு பாதி அளவுக்கு நானும்லாம் சின்ன வயசுல ஒரு அட்டகாசம் தான் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சு என்ன. எவ்வளோ அக்ரெசிவா இருந்திருக்கோம் நம்ம. எவ்வளோ பேர வந்து கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஆலமரம் வேர வச்சு அடிச்சு கண்ணு எல்லாம் அவனுக்கு பிரச்சனையாகி அவன் ஹாஸ்பிட்டல்ல 2 மாசம் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் கல்யாணத்துக்கு வந்து என்னை இன்வைட்டே பண்ணி அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் பெங்களூர்லாம் போய் அட்டன் பண்ணேன். அது வேற விஷயம். ஆனா அந்த 9த் கிரேட் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவ்னஸ் வேற லெவல்ல இருக்கும். அது என்ன ஏன் அப்படி இருந்தது? அப்போ நமக்கு வந்துட்டு இந்த மாரி ஒரு பேரண்டிங் வந்துட்டு கண்டிப்பா இல்ல. இவ்ளோ மெச்சூரிட்டிலாம் சான்ஸே கிடையாது. நாங்களே இது இருந்ததில்ல இவ்ளோ மெச்சூர்டா. அதான் எங்க டைம்லயே சொல்றேன். சார்லாம் இன்னும் பெல்ட்ட வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்காரு. அந்த மாரி எங்க அம்மா எங்கள அடிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம டைம்ல அந்த அளவுக்கு நம்ம மோசமா அடிக்கல. பட் இருந்தாலும் நம்ம அவங்கள ஒரு 50% அக்ரெசிவா இருந்திருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கலாம் லக்கு இந்த அளவுக்கு மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. இதுக்கப்புறமும் ஆனா இது வந்து நான் எதுக்கு இத வந்து அட்டெண்ட் பண்ணேன்னா, இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் என் குழந்தைங்க வளர்ந்துட்டாலும், டீனேஜ் ஆயிட்டாலும், இவங்க கிட்ட நம்ம என்ன எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் தான். இட்ஸ் ஹியூமன் கைண்ட் தான். இதுல ஏஜ் ஒண்ணும் பெரிய வித்தியாசமா எனக்கு தெரியல. அதனால இது இன்னும் எனக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும்ன்றத பார்க்க தான் வந்திருக்கேன். வசந்தி மேம் கொடுத்த ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இங்க சேஃப்டி அது தட்ஸ் மேட்டர்ஸ். நம்ம ஊர்லயுமே கூட அந்த கதவு திறந்துட்டு பிச்சை போடுறதுன்றது வந்துட்டு, அந்த குழந்தைங்க வந்துட்டு நிஜமாலுமே அவங்க தனியா தான் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு தான் அந்த காசு போதா? அதுவே தெரியல. அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். பெரிய நெட்வொர்க்கிங்கே இருக்குன்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால எப்படி இது அட்ரஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆ அது ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு லொகேஷனுக்கும் ஏத்த மாரி அத கஸ்டமைஸ் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க பண்ணது நல்ல விஷயம். ஓப்பன் எண்டடா விட்டது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்க எண்ட் கார்டு போட்டிருந்தீங்கன்னா, அதுவே எல்லாரும் அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் மாறுது அது. அந்த முடிவு. ரொம்ப அருமை. மத்தபடி உங்களுடைய இந்த 4வது ஸ்டோரி ரொம்ப அருமை. முதல் ஸ்டோரி இந்த லாஜிக்கல், சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ ரொம்ப நல்லா அட்ரஸ் பண்ணுச்சு. இதுல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, அந்த அந்த பொண்ணு வந்து இந்த மாரி டிசேபிளா இருந்தது. இது வந்து ரியலா ஸ்டோரியா? இல்ல இது கற்பனை தானா எல்லாமே இது? ரியல் ஸ்டோரிஸ் சார். ரியல் எல்லாமே ஸ்டோரி. ரியல் ஸ்டோரிஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் சின்ன வயசுல நடந்திருக்கும். 20 வருஷம் கழிச்சு திரும்பியும் அவங்கள வந்து ஒரு ரீவிசிட் பண்ற மாரி. அந்த நிகழ்ச்சி வந்து அவங்கள எப்படி வந்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆச்சு எக்ஸலென்ட். அப்படின்றது தான் வந்து அவரோட இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ அப்படியே ஸ்டோரி ஓரியன்டா அப்படியே கன்வெர்ட் பண்ண புக் இது. எக்ஸலென்ட். அப்ப ரியல் ஸ்டோரின்னு இன்னும் சொல்லும்போது அதுக்கு இன்னும் எல்லாமே. பவர் அதிகமா இருக்கும். எஸ், எஸ், அதுதான் எஸ், நான் எஸ். தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ ஒருத்தர்ட்ட பேசும்போது ரியல் ஸ்டோரின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம் பூபதி. ரொம்ப வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ செல்வா சார், தேங்க்யூ. நீங்க சொன்னதுனால ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஹியர். இப்போ இந்த ஸ்டோரி வந்து நம்ம ஒரு டைம் சொல்லல, 2 டைம் சொல்லிடலாம். இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் என்னன்னா, இப்போ நான் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து என் பையனுக்கு வந்து ரொம்ப ஷைனஸ். இப்போ எதனா ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறான். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸோ அப்போ ம். வந்து ஒரு நடத்துவாங்கல்ல. ஸோ எதனா வந்து ஒரு டாபிக் கொடுத்து பேசணும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவனுக்கு வந்து வீட்டிலலாம் நல்லா தான் பேசுவான். ஆனா அங்க போயிட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஃபீட்பேக் கிடைக்குன்னா, உங்க பையன் எதுவுமே சொல்லங்க, நீங்க எதுவும் சொல்லி தர மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அப்போ வந்து என்னடா அது, நான் நல்லா தான் சொல்லி கொடுத்த வீடியோலாம் இருக்கு. அப்போ ஏன் சொல்லல அப்படின்னப்போ ஷைனஸ் தான் காரணம். சோ அப்ப என்னன்னா திரும்பி இதே புக் தான் எடுத்தேன். சரி ஏன்டா என்னால புரிஞ்சுக்க முடியல, எது தடுக்கு ஷைனஸ் தெரிஞ்சிடுச்சு. ஆனா அது எப்படி வந்து ஓவர் கம் பண்றது சின்ன பையன். அப்ப இந்த புக்கு திரும்பியும் படிக்கும் போது இதே மாதிரி ஒரு கதை. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷைனஸ்ன்றது வந்து எமோஷன்ஸ், பசங்களால கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அவங்க என்ன ம். சொல்றாங்கன்னா, அது ஒரு ஆளு. சோ உன் பக்கத்துல வந்து ஷைனஸ் இருக்கு. அந்த ஷைனஸ் வந்து உன்னை புடிச்சுக்கிட்டு உன்னை வந்து ஆன்சர் பண்ண விட மாட்டேது. அப்போ நம்ம எப்படி வந்து ஒரு நாயை வந்து ஷூ ஷூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து துரத்திடுவோம். அப்போ வந்து இந்த ஷைனஸ்க்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு நானே அவன் என் பையனும் நானும் கேட்கிறேன். ஷைனஸ்க்கு என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னும் போது அவன் வந்து என்ன சொல்றான்னா, அவன் தான் கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ல அவன் ஷீல்டு அதெல்லாம் வச்சு ஷை ம். ஷீல்டு அப்படின்னு ஒரு பேர் வச்சான். அப்ப ஷை ஷீல்டு ஷூ ஷூ சொல்லிடலாம் அப்படி. இது ஒரு கதை. இது 5 நிமிஷம் நான் கதையா சொல்றேன். ஆனா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம திரும்பியும் கதையை எப்படி சொல்ல முடியும்? அப்ப என்ன ம். பண்ணலாம்னா, ம். டேய் மிஸ் கூப்பிடுவாங்க, நீ சொல்லும் போது சை ஷீல்டு ஷூ ஷூ சொல்லிட்டு ஆரம்பிச்சிடு. அப்படி அவ்வளவுதான். அந்த ஒரு கீவேர்ட். அதே மாதிரி இங்க அந்த ஒரு கதை இருக்கு. ஒரு ஒரு 10 நிமிஷம் கதை சொல்லி அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, கீஷ்ன்ற ஒரு குசைன் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அது ஒரு கதை நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அந்த 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 அது வந்து தீண்டத்தகாத ஒரு குசைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து ம். பெண்களுக்கான குசைன்.
ஆண்கள் வந்து அதை வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஆண்கள் யாருன்னா அந்த குசைன் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அவனை வந்து திரும்பி புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து அவர் ஓவர் கம் பண்றதுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கீஷ் தான் எனக்கு வேணும், அதுவும் வந்து ஃபுல் பிளேட் கீஷ் எனக்கு வந்து ஆர்டர் பண்ண, எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டாம்ப் பண்றதுக்காக அவர் வந்து ஆர்டர் த கீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து ஒரு எவ்வளவு கன்விக்டடா நின்னாரு பத்தியா அப்படின்ற ஒரு கதை ஒரு 10 நிமிஷம் போகும். அப்ப இதை நீங்க எங்கன்னா வந்து அப்ளை பண்ணணும், உங்க பையன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதி தாண்டி நீ போகணும் போது பி எ கீஷ், அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல ஒரு கீவேர்ட், இந்த கதையை வந்து டக்குன்னு ரீவிசிட் பண்றதுக்கு திரும்பி திரும்பி நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப இந்த கீவேர்டை வந்து நம்ம புடிச்சுக்கிட்டு அததான் இந்த ஸ்டோரியில இப்போ நம்ம எந்த ஸ்டோரி சொன்னாலும் ஒரு கீவேர்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துடணும். அப்போ அந்த கீவேர்டு வந்து ரிமெம்பரிங் அந்த ஒரு அந்த கீவேர்டு வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அசோசியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த புக்ல இருந்து நான் வந்து கத்துக்கிட்டேன். இது கரெக்ட். நீங்க சொல்றது இப்ப ஹீமேனு, ரேஞ்சர்ஸ் இதுல எல்லாத்துலயுமே இந்த லாஜிக் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு உடனே ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு டக்குன்னு மாறிடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் அதேதான் ஆகும். நல்ல அதேதான் கான்செப்ட், அதேதான். ரொம்ப அருமையான கான்செப்ட். இப்ப என் பையனுக்கு வந்து கதை வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி தான் சொல்றேன். ஒரு அவனுக்கு வந்து அனிமல்ஸ் தான் வந்து நிறைய பிடிக்கும். நான் பெருசா அந்த மற்ற டிவி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பெருசா பார்க்காதனால அனிமல்ஸ் வச்சு நான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவன் படுக்கும்போது என்ன அனிமல் பிடிக்கும்னு கேட்பேன், அதை வச்சு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பான். அப்ப என்ன தோணுதோ அதை சொல்ல ஆரம்பிப்பேன். அந்த அனிமல் வந்து என்ன பண்ணும், என்ன சாப்பிடும், நீ அந்த அனிமல்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். இந்த கைண்ட்னஸ் பத்தி நான் பெருசா என்ன உண்டு சொல்ல ஆரம்பிக்கல. இன்னொரு விஷயம்னா, நான் இப்போ வெளியில எங்கேயாவது போறோம்னா யாசகம் கேட்டு யாராவது வருவாங்கல்ல, ஸோ அந்த டைம்ல நம்ம ஏதாவது 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா இதை அவன் பார்த்துட்டே இருந்திருக்கான். நான் கொடுக்கும்போது அவன் பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணான்னா, யாரோ வராங்க எதிரில, ஆனா அவங்க வந்து கேட்கதான் வராங்க. இவன் என்கிட்ட அப்பா காசு கொடு, நான் காசு போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் வந்து சில பேருக்கு கொடுப்போம், சில பேர் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும்ல, இந்த குடிக்கிறதுக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ கூட காசு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா இவங்க கிட்ட வந்து நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதனால நான் அந்த டைம்ல வந்து டைவர்ட் பண்ணி கூட்டு போயிடுவேன். நான் வந்து காசு போட வேணாம்னு சொல்ல மாட்டேன், போடணும்னு சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த டைம்ல டைவர்ட் பண்ணி நம்ம சரி ஓகே வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவேன். இப்போ வண்டியில ஏதாவது போறோம் அப்படின்னா ஏதாவது ஸ்டோரி சொல்லிக்கிட்டே அவனை கூட்டிட்டு போவேன். இங்க பாரு இங்க ஒண்ணு இருக்கு, இது இந்த மாதிரி நடக்கும், நம்ம வண்டியில போறோம், பொறுமையா போனோம், கீழே விழுந்தா என்ன ஆகும், ஹாஸ்பிட்டல் போவோம், அடிப்படும், இந்த மாதிரிலாம் நான் வந்து அவனுக்கு ஸ்டோரி மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே வரேன். மற்றபடி ரொம்ப இன்டெப்தா வந்து அவனுக்கு இந்த கைண்ட்னஸ் பத்தி இன்னும் நான் எதுவும் சொல்ல ஆரம்பிக்கல. செஷன் சூப்பரா இருந்துச்சுன்னா நான் இனிமேல் இந்த சொல்லுண்ணா. நீ அது சொன்ன எப்படி அது வந்து ஒருத்தருக்கு தரணும் தரக்கூடாதுன்னு ஐ திங்க் சடேஷ் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சடேஷ் அவன் சொல்லுவான். ஆனா நீ அனிமல் ஸ்டோரி சொன்னில்ல, அது ஆத்தர் வந்து எப்படி இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆஸ் பர் இந்த ஆத்தர் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமல்ஸ் மூலியமா ஒரு ஸ்டோரி சொல்றதோ இல்லைன்னா ஃபேண்டசி கலந்து ஒரு ஸ்டோரி சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பசங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கும், நல்லா கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்பாங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ஆத்தர் சொல்றாருன்னா, when the time comes, அப்போ வந்து என்ன ஆயிடுனா, ஒரு பிக் வந்து ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு வையேன், they can't associate. அப்போ ஒரு பிக் சொல்லிடுச்சு, இத அந்த இப்போ நான் எப்படி இதை அப்ளை பண்றது, பிகாஸ் அது பிக் தானே சொல்லிச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபேண்டசியில வந்து சொல்றாங்கன்னு வையேன், அது சூப்பர் ஹீரோ சொல்லிட்டாரு, பட் ஐம் நாட் எ சூப்பர் ஹீரோ. ஸோ அப்போ வந்து அது சூப்பர் ஹீரோல மட்டும்தான் பண்ண முடியும்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் நடக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் மட்டும்தான் சொல்லணும். ஸோ அப்போதான் அதோட ஸ்டோரியோட ஒர்த் வந்து இன்டென்ஷன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இல்ல என்டர்டைன்மெண்ட்காக தான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். பட் நான் ஒரு விஷயத்துக்காக சொல்றேன், அது என்னைக்குன்னா ஒரு நாள் வந்து என் குழந்தைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது அது கண்டிப்பா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியா தான் இருக்கணும். தட்ஸ் வென் ஓகே இதுவுமே இது நான் தான் இதை கப்பா செஞ்சுட்டாரு, இது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சிக்னல்ல கொடுத்தாங்க, அது சேஃப்டி இஷ்யூவும் கன்சிடர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும்போது இப்போ உன் குழந்தை வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குன்னு ஒரு நிலைமை இருக்கும்போது he may relate to this story, அப்போ அவன் வந்து சேஃப்டியை வந்து ப்ரையாரிட்டி பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ், நீ வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக சொல்றியா இல்ல ஒரு இன்டென்ட்டுக்காக சொல்றியா அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா. பட் இஃப் இட் இஸ் அ மெசேஜ் தென் ஆத்தர் இஸ் சஜஸ்டிங் யூ டு டெல் வித் அ ஹியூமன் கனெக்ஷன். ஏன்னா சொன்னதுல நிறைய எனக்கு இது இருக்கு. இப்போ சின்னதுல அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நானும் செஞ்சிருக்கேன். தேவையான இடத்துல அப்பப்போ ஒண்ணு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம ஒரு இதாவே நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நானு.
அப்புறம் அந்த ஆண்ட் கதையை பத்தி அவர் சொன்னாரு. அது கரெக்ட் தான். அது போய் நம்மளா வீணா போய் கொல்லும் போது அது கொல்றது வந்து தப்பு அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், சில நேரங்கள்ல தவிர்க்கப்படாம நம்ம வந்து அதை மிதிச்சுட்டு போற மாதிரியும் இருக்கும். நம்மளுடைய லைனை இப்ப வந்து அது நம்மளுடைய லைனை கிராஸ் பண்ணி வருது. இப்ப நம்ம வச்சிருக்கிற ஐட்டத்துல வந்து கிராஸ் பண்ணி வருதுன்னா தட் வி ஹாவ் டு ரிமூவ் இட். தெர் இஸ் நோ அதர் வே. நம்ம அதை மேபி சாஃப்டா வேணா கொஞ்சம் எடுத்துட்டு ட்ரை பண்ணலாம். பட் அந்த ப்ராசஸ்லயும் அது சாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்படி டீச் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். அதுக்காக நான்வெஜ்ஜை விடுறேங்கிறது இப்ப நம்ம வி ஹாவ் பீன் ஈட்டிங் நான்வெஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இல்ல நான் வந்து நான்வெஜ் இப்படி விட்டுருவேன், அது வேணா ஒரு உயிரை கொலை பண்றது அப்படின்னு போனாக்க, நான் இன்னும் கொஞ்சம் கீழே இன்னும் ஆழமா போனோம் அப்படின்னாக்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தக்காளி அழகா அது வந்து பழுத்து இது பண்ணிட்டு இருக்கும் போது அதை பறிச்சுட்டு வர்றது கூட, அந்த செடியில இருந்து பறிக்கும் போது கூட தட் ஆல்சோ பிகம்ஸ் ஒரு லிவிங் பீயிங். அது ஆக்சுவலி பிளான்ட் இஸ் அ லிவிங் பீயிங் எனிவே. அந்த மாதிரியும் சொல்லுவேன் நானு. சோ இந்த கார்ல போகும்போது அடிச்சது வந்து அந்த கண்ணாடி இறக்கிட்டு கொடுத்தது என்னால ஒத்துக்கவே முடியாது. அதாவது நான் இப்ப என் பையன் என் பொண்ணு கிட்ட சொல்லி கூட்டிட்டு போறேன், யூ ஆர் நாட் சப்போஸ் டு வைண்ட் டவுன் யுவர் கிளாஸ் அப்படின்னா தே ஆர் நாட் சப்போஸ் டு வைண்ட் டவுன். அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் சொல்றதோட சேஃப்டி எங்க போச்சு? அதனால அது எனக்கு சுத்தமா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அந்த இடத்துல கண்டிப்பா நான் என் பையனா இருந்தா ஒரு அறை வச்சிருப்பேன். கைண்ட்னஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஆனா நம்மளோட சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நான் நைஜீரியா மாதிரியான கண்ட்ரில இருந்துட்டு வந்திருக்கேன். அந்த கண்ணாடி இறக்கும் போது என்ன வேணாலும் நடக்கலாம். நீ உன்னோட கைண்ட்னஸ்னால நீ வந்து நம்ம ஹோல் ஃபேமிலியை வந்து ஆர் யூ கோயிங் டு புட் இட் அட் ஸ்டேக்? அது நான் வந்து கண்டிப்பா என்னால ஒத்துக்கவே முடியாது. அந்த இடத்துல கண்டிப்பா நான் அடிச்சிருப்பேன். திருப்ப வந்து அவங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் நான் வந்து இது பண்ணிருப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பேசினதுல சொல்லணுமா இருக்கு. சோ தேங்க்யூ பூபதி. பட் ஸ்டில் வி ஆர் ட்ரைங். அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் அது ரொம்ப முக்கியம் மேம். ஏன்னா நீங்க வந்து இப்போ நீங்க சொன்ன எந்த பாயிண்ட்ஸுமே சொல்லல அப்படின்னா இந்த டிஸ்கஷனே முழுமை அடையாது. ஸோ அதை நீங்க வந்து கண்டிப்பா, ஏன்னா வசந்தி மேம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் இஸ் 100% ரைட். பட் இங்க ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சின்ஸ் வி டாக்ட் அபவுட் த கைண்ட்னஸ், நீங்க சொல்ற அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் ப்ரையாரிட்டியா வைக்கும் போது எந்த வகையிலுமே வந்து அது வந்து மிஸ்லீட் ஆயிடக்கூடாது. கைண்ட்னஸை வந்து நம்ம வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட்னும் போது how we are going to give the perspective the kidsன்றது தான் நம்ம வந்து டிஸ்கஸ். அப்ப நீங்க சொல்லிட்டீங்க நைஜீரியால பூபதி எப்படின்னா அந்த இடத்துல வந்து கூடாதுன்னா கூடாதுதான். சரி, நம்ம கதை சொல்றது எல்லாமே எதுக்காக? நம்ம குழந்தைங்களோட சேஃப்டிக்காக. நீ ஒரு இதை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு நீ போய் இன்னொரு இதுல விழ இல்ல. அது அந்த பாயிண்ட் இந்த கதைக்குள்ள எப்படி கொண்டு வருவீங்கன்றத ஓப்பன் ஹெட்டடா விட்டது. இப்போ நான் சொன்ன அந்த கதை பாதிதான். அப்ப இந்த மீதி பாதி நீங்க கவர் பண்ணுங்க அப்படின்ற நான். இப்போ உங்க சைட்ல வந்து அந்த நீங்க சேஃப்டியா தான் ப்ரையாரிட்டியா வைக்க போறீங்க. இப்ப இந்த கதையை நீங்க எப்படி முடிப்பீங்க அப்படின்றதுதான் இங்க பாயிண்ட். நான் தான் அந்த இடத்துல ஒரு அரை விழுந்திருக்கும் கண்டிப்பா. அது கைண்ட்னஸ் போயிடுது இல்ல மேம்? அதுதான் ஒரு விஷயமா இல்ல பூபதி, அதுதான் கைண்ட்னஸ்ங்கிறது ஒண்ணு. இப்ப நீங்க தானம் பண்றீங்க அப்படிங்கறதுலயும் தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும். கைண்ட்னஸ் இடத்துலயும் வந்து இப்ப வந்து குழந்தை வந்து நெருப்படுத்த சூடு வச்சுக்குவேன்னா யூ வில் பி கைண்ட்லி நீங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. யூ ஹாவ் டு இமீடியட்லி ஸ்டாப் இட். நான் இதே ஒரு இன்சிடென்ட்டா நடந்திருக்கு. எனக்கு என்னோட நெய்பரோட குழந்தை, அந்த குழந்தை வந்து நார்மலா அந்த குழந்தைகிட்ட நான் மெதுவா தான் பேசுவேன் பண்ணுவேன். அது பக்கத்துல இருக்க சாக்கெட்ல போய் கை வைக்க போது நான் ஒரு கத்துனேன், தொடாதடா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டிட் இட் இங்கிலீஷ்ல நான் கத்துனேன் நான். அதை கேட்ட உடனே அந்த குழந்தை ஷாக் ஆயிட்டு he started crying. அவங்க அம்மா வந்து she was thinking, என்னடா என் குழந்தை இவ திட்டி அழுகுது அப்படின்னு. நான் சாரி சொன்னேன் நான். பட் ஐ டிட் நாட் ஃபீல் கில்ட்டி. இந்த இடத்துல எனக்கு கில்ட்டுக்கெல்லாம் தேவையே கிடையாது. எந்த இடத்துல கில்ட் ஃபீல் பண்ணணுமோ அந்த இடத்துலதான் கில்ட் இருக்கணும். இப்ப நான் ஒரே ஒரு ட்ரை பண்றேன். இது வந்து நெஜ கதை கிடையாது. இப்ப நான் சொல்றது, அதாவது இது நெஜ கதை தான். ஆனா நான் என் பையனுக்கு சொல்லும் போது எப்படி நான் சொல்லியிருப்பேன், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நான் உள்வாங்கி எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஓகே நீ கொடுத்துட்டாக்கண்ணா, ஆனா நீ யோசிச்சு பாரு, அவன் திடீர்னு வந்து உன் மேல ஆசிட் அடிச்சிருந்தானா, உன் மேல கன் எடுத்து சுட்டுருந்தானா? இல்ல, நீங்க முதல்லயே இதெல்லாம் சொல்லிருப்பீங்க. இது கதை மேம், இது கதை இல்ல. வண்டி ஏறதுக்கு முன்னாலேயே அந்த அம்மா சொன்னாங்களா இல்லையா? வண்டி ஏறதுக்கு முன்னாடி lady has said that not to wind down the glass. She said that he has disobeyed. Yes. That itself a fault, big mistake. அதுக்கப்புறம் தான் நீங்க கைண்ட்னஸ் எல்லாம் நீங்க டீச் பண்ண முடியும். நீங்க சொல்லி தரதையே கேட்கல உங்க குழந்தை அப்படிங்கிறப்போ எங்க இருந்து கைண்ட்னஸ் நீங்க டீச் பண்ணுவீங்க? இல்ல நான் சொல்ற ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னா, இது ஒரு ஸ்டோரி. இது வந்து இப்போ வந்து என் குழந்தை வந்து நைஜீரியால இல்ல, என் குழந்தை வந்து அந்த இடத்துல இல்ல. இப்ப என் குழந்தைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். என் குழந்தை வந்து சென்னையில இருக்கு, நான் இந்த ஸ்டோரியை சொல்றேன். அப்போ நான் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி சேஃப்டியை நான் ப்ரையாரிட்டியா வச்சு இந்த கதையை எப்படி மாடிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ கூட நீங்க சொல்லலாம், ஓகே அவங்க வைண்ட் அப் பண்ணா அப்போ வந்து சுட்டுட்டாங்க, அப்படியே இந்த கதையை நான் சொல்லலாம்.
அப்ப என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா வந்து ஓகே, அப்ப அம்மா சொன்னாங்கன்னா இது செய்யணும் போல அப்படின்னு இந்த கதையை நான் வந்து திருப்பி என் குழந்தைக்கு சொல்லலாம். இல்ல இது நடந்து போச்சு, அப்புறம் நீ யோசிச்சு பாத்தியாடா கண்ணா, திடீர்னு அவன் சுட்டு இருந்தானா என்ன, அப்ப நான் தான் உனக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. அப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம நைஜீரியா போறோம், அப்ப நைஜீரியா போறதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து உன்னோட கைண்ட்னஸ் இங்க காட்ட தேவையில்ல. அப்ப இந்த இல்ல இடத்துல பூபதி, வந்து நீ இங்க வந்து கைண்ட்னஸ் நீங்க வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி நைஜீரியா போடு. கூட விட்டுருங்க பூபதி. நைஜீரியா, இங்க ஆமா. ஈவன் கூட இந்தியால சென்னை என்ன இப்ப அடுத்த ரோடு கூட நான் உன்னை சொல்லி கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அதுவும் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி கூட்டிட்டு போகும்போது தே கேன் நாட் டிஸ்ஓபே தட் தே ஷுட் நாட். அதுவும் நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி கூட்டிட்டு போகும்போது கல்யாணி தே மேடம் ஷுட் நாட். கல்யாணி மேடம் இங்க அதனால வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் இல்ல, இங்க வந்து இந்த கதையை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இந்த சொல்ல போறோம், அதுதான் சார் நான் சொல்ல வரேன். ஆர்குமெண்ட் கிடையாது. அப்படின்றதுதான் நம்ம ம். பார்க்கணும். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது கிடையாது. நீங்க ரியாக்ட் பண்றது எப்படி வேணா இருக்கட்டும். ஒரு கதையை Correct. ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியும் வேணும், அது அம்மா அப்பாவோட ம். சொல் பேச்சும் கேட்கணும். அந்த ம். சொல் பேச்சு ம். கேட்கறதுக்கு இந்த மாதிரி இதை எப்படி ரீடிஃபைன் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கன்வே பண்ணணும்ன்றதுதான் இங்க மெயின் தீமே தவிர, மற்றபடி பிள்ளைங்களை அறையிறதோ கொள்றதோ இதெல்லாம் கதையில கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தா நம்மள நாமே அரைஞ்சுக்கணும். இந்த ஸ்டோரி எல்லாமே சொன்னா கல்யாணி மேம் சொன்ன மாதிரி நானும் பூபதியுமே அகெயின்ஸ்ட் தேர்ட் ஸ்டோரி, வெஜிடேரியனா போகக்கூடாதுன்னு. பட் வாட் வி வேர் திங்கிங் என்னன்னா, வாண்டடா போய் கொல்லக்கூடாது, பிரச்சனை கொடுத்தா அடிக்கலாம், அதுக்குதான் வந்து ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் இருக்கு, சிங்கம் பெருசு இது இருக்கு, ஃபுட் ஹைரார்கினா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நாங்க யோசிச்சு வச்சிருந்தோம். இந்த ஒரு ரீசனால தான் இந்த 5 ஸ்டோரிஸ் நான் இன்னும் என் பொண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணல. இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையும் கலந்து போட்டு யோசிச்சு தான் நான் திருப்பி சொல்லுவேன் வேற என்ன பண்றது அப்படின்ட்டு. ஸோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கதையில ஃபுட்பால்னா 11 பேர் இருக்காங்க. அப்ப ஒருத்தவங்க வசந்தி மேம் சொன்ன மாதிரி ஒரு பையன் போய் சேரிட்டி பண்ணா, இன்னொரு பையன் போய் சப்ஜெக்ட் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு நான் திருப்பிடுவேன் அந்த கதையிலே. அப்ப எல்லாரும் சொன்னதையும் நான் சேர்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி அதை பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அப்ப செகண்ட் ஸ்டோரி வந்து மோஸ்ட் ஃபார்வர்ட் லைக் ஃபிட்டின் ஆகல. ஏன்னா ஒரு டிசேபிள்டு பர்சன் மேல போய் இன்னொருத்த கிண்டல் பண்றான். பட் ஐ மே நாட் கோ ஃபார் தட் ஸ்டோரி ஃபார் நவ், இட் மே நாட் பி ரெக்வயர்ட். தேர்ட் ஸ்டோரி நான் சொல்லிட்டேன், ஃபுட் ஹைரார்கி. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து நான் கம்பைண்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒன்ஸ் நான் ஜாப் போனோன்னா சம்பளம் ஆகணும்னா எங்க அம்மா வந்து என்னை டெம்பிள் கூட்டு போனாங்க. அப்ப அங்க பூஜை பண்ற பூசாரி வந்து இது மாதிரி ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி கனெக்ட் பண்ண வந்தாரு. நம்ம கிட்டதான் பர்ஸ்ல வேலெட்ல காசு இருக்கேன்னு தூக்கி ஒரு 500 ரூபா கொடுத்தேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த சாமினா கும்பிட்டு முடிச்சோன்னே உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போல. அதுக்கு மேல என்ன பண்ணாங்க, கூட்டின்னு போய் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தள்ளி அவர் எங்க கலெக்ட் பண்றாரோ அது நம்ம கண்ணுக்கு தெரியும், தள்ளி உட்கார வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் என்ன பண்றாரு பாரு அப்படின்னாங்க. கவுண்ட் பண்ணி எத்தனை பேர் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு கவுண்ட் பண்ணேன். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 80 பேர் கிட்ட போயிடுச்சு 2 மணி நேரத்துல. எங்க அம்மா தான் சொன்னாங்க, 80 பேர் 100 ரூபாய் கொடுத்தாலே 8000 ரூபாய். இப்ப நீ 500 ரூபாய் கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோ, 80 பேரும் நீ வருஷம் சம்பாதிக்கிறத விட அதிகமா கொடுத்துட்டாங்க. இப்ப சொல்லு, நீ 500 ரூபாய் கொடுத்தது சரியா? உதவணுங்கிறது கரெக்ட். பட் ஆனா உனக்கு இது தெரியணும், ஒருத்தர் உதவி கேட்டா நம்மளே முழுசையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்மளால எவ்வளவு அஃபோர்டபுள் அதை பார்த்துதான் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இவங்க இது சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஆஃப்டர் இயர் நாங்க என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2% ஆஃப் சேலரி ஆர் 1% ஆஃப் சேலரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பூபதி சொன்னா அதே பிரச்சனை தான் வந்தது. இவ்வளோ ஹெல்ப் வரும், அதை எங்களால பண்ண முடியாது. இன்னும் சில ஸ்டேஜ்லனா என்னன்னா, என்ஜிஓ ரன் பண்றப்ப நாங்க சடனா ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அப்ப அவங்க ஹெல்ப் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தாங்க. சடனா போனா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு மூவிக்கு போற மாதிரி போறாங்க. அவங்க இப்படி போறாங்க, நாங்க பார்த்துட்டு உள்ள போறோம். அங்க இருக்க குழந்தைங்க எங்க இன்சார்ஜ்னா எங்க போறாங்க அப்படின்னா, அவங்க படத்துக்கு போறாங்க சார் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஷாக் ஆகுது. அப்ப இனிமேட்டு சடன் விசிட் தான் பண்ணும் போல, சொல்லிட்டு வந்தா செட்டப் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் தோணுது. அப்ப இதெல்லாம் பண்ணும்போது மணி கொடுக்கறது கரெக்டா போதா இல்லையா அப்படின்னு செல்வா சார் எல்லாரும் சொன்னதும் என் மண்டைக்குள்ள போச்சு. ஸோ பட் ஸ்டில் அந்த 1% வந்து ஒரு ஸ்டேஜ் வரையும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் வென் வி ஸ்டார்டட் கேள்வி, அதுக்கப்புறம் எப்படி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றோம் இன்னும் நிறைய யோசிக்கும் போது, த ஒன்லி திங் விச் ஐ கேன் கிவ் அன்லிமிட்டட் இஸ் மை டைம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் மணி ஐ வில் கிவ் மை டைம். ஸோ அப்போ அதை எப்படி கிவ் பண்ணுவேன் அப்படின்னா, யாராவது ஒரு உதவினா ஒரு 5 நிமிஷம் என்ன ஏதாவது தூக்கி போட்டு அந்த 5 நிமிஷம் கேட்பேன். அந்த உதவி எமர்ஜென்சினா என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன், இல்லை வேற யாரோட கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்ணிட்டு விட்டுருவேன். 5 மினிட்ஸ், அந்த 5 மினிட்ஸ் என்னால் கொடுக்க முடியும் யாரா இருந்தாலும். ஸோ இப்போ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
ஒஸ்ட் கேஸ்ல அவங்களுக்கு மணி தேவைங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு எவ்வளவு மணி தேவையோ அதை இன்டூ 100 பண்ணிட்டு அதோட 1% தான் நான் கொடுப்பேன். லெட் 100 பீப்புள் ஹெல்ப் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர், இந்த இதெல்லாம் வந்து நான் கலந்து போட்டு என் பொண்ணு ஸ்டோரி சொல்லும்போது ஷீ இஸ் ஆல்சோ விஜிலன்ட். அப்ப ஒருத்தர் ஒரு ஹெல்ப் கேட்டா இன்டூ 100 போட்டு 1% இந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது இட்ஸ் கெட்டிங் பெட்டர். ஸோ ஐ எம் ஹெல்பிங் தம். இது எல்லாமே ஓகே. ஸோ அந்த சேஃப்டி இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்காக தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவேன். எனக்கு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு 4 வயசுல என் பொண்ணுகிட்ட இன்னொருத்தவங்க வந்து கேட்டாங்க, நீங்க உங்க பொண்ணு கணேஷ்னா என்னன்னு தெரியல அப்படின்னு என்ன வந்து கிண்டல் பண்ணாங்க. நான் சொன்னேன், கணேஷ்னா எதுக்கு தெரியணும் அப்படின்னு. ஏப்பா பிள்ளையாரு அதுனா தெரிய வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், என் பொண்ணுக்கு 8 வயசு வரையும் நான் ரிலீஜன் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. எலிஃபெண்டா பார்க்கட்டும். அது பிள்ளையாருன்னு போய் பாக்குது, எலிஃபென்ட் மீச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டேஞ்சரஸ்னா என்ன? ஸோ ஐ ஒன்லி ட்ரீட் சயின்ஸ். அப்ப ஈவன் ஃபயரை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே பண்ணேன். இதை வந்து தொடு இப்ப அப்படின்னு. சேஃப் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல தொடுன்னு சொல்லும்போது நான் தொட்டு எடுத்துட்டேன். ஏன் டாடி எடுத்த அப்படின்னா, நீ போய் தொட்பாரு அப்படிங்கும்போது சேஃபா போகும்போது கிட்ட போகும்போது எடுத்தா. ஸோ தென் ஷீ நோ ஃபயர் வில் பர்ன் மை ஸ்கின், ஐ வில் கெட் பெயின். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஷாக் அது மாதிரி நான் பண்ண முடியாது. ஸோ ஐ ஷோன் சம் வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு எங்க போனாலும் I will explain the danger with some practical explanation or videos. So she will aware through the scientific point of view. அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு இப்போதைக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். பட் ஐ கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங். எங்க நம்ம சொல்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலன்னா ஏன் ஃபாலோ பண்ணலன்னு அனலைஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இட்ஸ் a feedback loop. Thank you, Satish. Thank you very much. Very good. Now